இந்த உடம்புல 6 புள்ளி முக்கியம், 6 ஆதாரம். முதல் ஆதாரம் மூலாதாரம். மூலாதாரம்னா என்ன? நம்ம சொந்த கதை எங்க எல்லாருக்கும். மூலாதாரம்னா எது? மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே, ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேர். அதுக்கு கீழே காலு, மேலே உடம்பு. இந்த அப்பா உடம்புல இருந்து அம்மா உடம்புல பாஞ்சுது பாருங்க, அது கீழையும் மேலையுமா வளர்ந்தது. அது எங்கே இருக்கு? மூலாதாரத்தில் தான் இருந்தது. மூலாதாரம்னு அந்த இடத்துக்கு பேர். புரியுதா? தரையில் சூட்டில் உட்கார்ந்தா எங்கள் தாயார் சொல்லுவாங்க, அங்கே உட்காராத, சூடு தாக்கிரும். மூலாதாரத்தை சூடு தாக்கினா உச்சந்தலைக்கு ஏறும், தலைவலிக்கும், உட்காரக்கூடாது. மூலாதாரமா? அதுக்கு மேலே வாங்க. அதுக்கு மேலே இந்த ஜலம் போகிற பாதை. ஜலம் போகிற பாதைக்கு நேர் பின்னால முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி. மனுஷனுக்கு தான் முதுகுத்தண்டு நேரம் இருக்கும். முதுகுத்தண்டு இல்லைன்னா பொல பொலன்னு விழுந்துருவாங்க. சில பேரை கேட்குறோம், ஏண்டா முதுகெலும்பு இருக்கா உனக்குன்னு. உறுதியான ஆளை எப்படி கேட்போம்? முதுகெலும்பு உள்ளவனும்போம். இந்த முதுகெலும்பு இருக்க, அதில் தான் இந்த புள்ளி போகிறான். கீழே உள்ள புள்ளி என்ன? மூலாதாரம். அதுக்கு மேலே ஜலம் போகிற பாதைக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி சுவாதிஷ்டானம். அடுத்து கொப்பூல். கொப்பூலுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி அநாகதம். எப்படி? மூலாதாரம், மன்னிக்கணும், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம். கொப்பூலுக்கு நேர உள்ள புள்ளிக்கு என்ன பேரு? மணிபூரகம். அதுக்கு மேலே வாங்க, இந்த ஹார்ட் டிக் டிக்குன்னு அடிச்சுக்குது, அதுக்கு நேர உள்ள புள்ளி, அதுக்கு பேர் தான் அநாகதம். அதுவும் தாண்டி வந்தா இந்த தொண்டைக்குழி. இந்த ருத்ராட்சம் இருக்கே, இந்த இடத்துல படணும். ருத்ராட்சம் இந்த இடத்துல பட்டு தண்ணியில் குளிச்சு அந்த தண்ணி உடம்புல பட்டா இந்த கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி பூரா ஆக்டிவாக இருக்கும். எல்லாம் இங்கே தானே இருக்குது, மூளையே இங்கே தானேயா இருக்குது, எல்லாம் கண்ட்ரோல் பூரா அங்கே தான். இந்த மைண்டு ஒன்று தான் இங்கனக்குள்ளே. இந்த இடத்துக்கு என்ன பேர்? விசுத்தி. திரும்ப சொல்கிறேன், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி. அண்ணாக்கும் உள்நாக்கும் சேர்ற இடம். இதுவும் தாண்டி மேலே வாங்க, இந்த புருவ மத்திய ஸ்தானம், நான் குங்குமப்பட்டு வச்சிருக்கிற இடம். 2 புருவத்துக்கு நடுவிலே, நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி, உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம். இந்த புருவ மத்திய ஸ்தானம் இருக்கே, முக்கியமான இடம். திருமூலர் திருமந்திரம் ஔவையார் சொல்றது போற அதைத்தான். ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கு, ஒருத்தன் மெஸ்மரிசம் பண்ற பய வர்றான். மெஸ்மரிசம்னா தெரியுமா? கான்சன்ட்ரேட்டிங் பவர்னால நம்ம நினைக்கிறத அந்த பொண்ணை நினைக்க வச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவேன். அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கு, இவன் அந்த பொண்ணையே பார்க்குறான், புருவ மத்திய ஸ்தானத்தை தான் பார்ப்பான், வேற எதையும் பார்க்க மாட்டேன், எல்லா பார்வையும் அடங்கிரும், இதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பானா, இவன் நினைக்கிறதை அந்த பொண்ணு செய்யும். அதுக்காகத்தான் நம்மால் என்ன பண்ணனா, குங்குமத்தை இங்கே வச்சேன். இங்க குங்குமத்தை வச்சாச்சுன்னா அவன் பார்வை உள்ள போக முடியாது. குங்குமம் இந்த இடத்துல வச்சா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க வச்சா அழகுக்கு வச்சிருக்குன்னு அர்த்தம். இங்க வச்சா பாதுகாப்புக்கு வச்சிருக்குன்னு அர்த்தம். தாலியில வச்சா வீட்டுக்காரர் நல்லா இருப்பாருன்னு அர்த்தம். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், ஆச்சி தாலியில் குங்குமம் வச்சுக்கிட்டே இருக்கு, செட்டியாரு சீட்டாட்டத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரும்பார். இந்த தாலியில் வச்சா என்ன அர்த்தம்? அவர் நெத்தியில் வைக்கிறதா அர்த்தம். இந்த இடத்துக்கு என்ன பேர்? ஆக்ஞாஸ்தானம். முக்கியமான இடம். பொட்டு இங்கே வச்சா எவனும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எத்தனை ஆச்சு? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இது ஆக்ஞை. ஆராய்ச்சா? இதுக்கும் மேலே இந்த உச்சந்தலை. இந்த குழந்தை பிறந்த உடனே உச்சந்தலையை பார்த்துருக்கீங்களா? நெழுநெழுன்னு இருக்கும். அதுக்கு பேர் பிரமரந்திர ஸ்தானம். அதுக்கும் மேலே 12 அங்குலம் துவாதசாந்த தலம். துவான்னா 2, தசம்னா 10, இதுக்கு மேலே 12 அங்குலம். நம்ம உடம்பு திரும்ப திருப்புறேன்.
மூலாதாரத்துக்கு கடவுள் விநாயகர், சுவாதிஷ்டானத்துக்கு கடவுள் பிரம்மா, மணிபூரகத்துக்கு கடவுள் திருமால், அநாகதத்துக்கு கடவுள் ருத்ரமூர்த்தி மகேஸ்வரன். ருத்ரமூர்த்தி இங்கே அப்படியே வச்சுங்க, அப்பத்தான் பேரு புரியும். ருத்ரமூர்த்தி இங்கே, அதுக்கு மேல மகேஸ்வரன், இங்கே சதாசிவம். சதாசிவத்தை நினை, சதாசிவத்தை நினை, இந்த இடம் கண்ட்ரோல் ஆகும். புரியுதா? உடம்புல 6 ஆதாரம். இன்னொன்று சொல்றேன், மூலாதாரம் எந்த ஊரு? திருவாரூர். திருவாரூர்ல சாமிக்கு என்ன பேரு? திருமூலட்டானேஸ்வரர். சுவாதிஷ்டான எந்த ஊரு? திருவானைக்காவல். தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், ஜலம் போற பாதைக்கு நேரே. 3வது மணிபூரகம் திருவண்ணாமலை. நெருப்பு, இந்த வயிற்றில் 98 புள்ளி நெருப்பு இல்லைன்னா காலம்பர டிஃபன் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு 7 வகை பலகாரம் கறி சாப்பிட முடியாது. திருவண்ணாமலை. இந்த நெஞ்சு டிக் டிக்குன்னு அடிச்சுக்குது, அநாகதம். இதுக்கு கோயில் எது? சிதம்பரம், தில்லை. அங்கேயும் ஆட்டம், இங்கேயும் ஆட்டம். இங்கே டிக் டிக்குன்னு அடிச்சுக்கும், அங்கே தாளம் தவறாமல் நடனம். ஆனால் இந்த இடம் எது? இதுக்கு பேர் என்ன? விசுத்தி. திருக்காலத்தி. திருக்காலத்தி விசுத்தி. ஆக்ஞாஸ்தானம் காசி. பூர்வ மத்தியமே காசி. பிரமரந்திரஸ்தானம் உச்சந்தலை கைலாசம். அதுக்கு மேலே 12 அங்குலம் மதுரை. ஓ, எல்லாத்துக்கும் மேலே மீனாட்சி சன்னிதானம். திரும்ப சொல்லவா? இதெல்லாம் திருமந்திரம். இதுக்குள்ள யாராவது தூங்கி இருந்தா இப்ப முழிச்சுக்கிடுங்க. மூலாதாரத்துக்கு எந்த ஊரு? திருவாரூர். சுவாதிஷ்டானத்துக்கு எந்த ஊர்? திருவானைக்காவல். மணிபூரகத்துக்கு திருவண்ணாமலை. அநாகதத்துக்கு தில்லை. விசுத்திக்கு காலத்தி. ஆக்ஞைக்கு காசி. பிரமரந்தர ஸ்தானத்துக்கு கைலாசம். 12 அங்குலம் மேலே மீனாட்சி சன்னிதானம் மதுரை. இருங்க, திரும்ப கீழே போகிறேன். இப்போ நம்ம இருக்கிறோம், இந்த மூலாதாரம் இருக்குல்ல, அதில் ஒரு அக்கினி இருக்கு. இப்படி நம்ம கோயில்களில் 5 தலை பாம்புக்கு கீழே சிவலிங்கம் இருக்கா? நாகலிங்க பூ பார்த்துருக்கேளா? அது மாதிரி அக்கினி கீழே இருக்கும். நம்ம பிராணாயாமம் பண்ணினால் இந்த அக்கினி மேலே கிளம்பும். அது என்ன சார் பிராணாயாமம்? மூச்சை ஒழுங்குபடுத்துறது. திருமூலர் பிராணாயாமத்தை பற்றி சொல்கிறார். அதை சொன்னால் மிச்சம் இருக்கவங்களும் தூங்கிடப்படாது. இது யோக நூல். கொஞ்சம் சொல்லிட்டு கதைக்குள்ளே போயிடுவேன். இது அறிவு. பிராணாயாமான்னா என்ன? மூச்சை இழுக்கிறோம். வலது மூக்குக்கு சூரியகலைன்னு பேர். இந்த மூக்கில் இழுத்தா சந்திரகலைன்னு பேர். இதை விட்டு மாறுது பாருங்க, சுழிமுனைன்னு பேர். வலது மூக்கில் மூச்சு ஓடுனா அதுக்கு என்ன பேரு? சூரியகலை. சூரியகலை உடம்புல ஓடுற பொழுது எந்த வியாதியும் நம்மளை தாக்காது. வியாதி கிருமி நெருப்புல விழுந்து அழிஞ்சு போயிடும். சூரியன்ல சோலார் எனர்ஜி எல்லாருக்கும் மேற்பட்ட எனர்ஜி. இந்த இடது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது வியாதி வந்தா இருந்து நம்மளை ஒரு வழி பண்ணி நம்ம வீட்டை விற்று டாக்டரை 4 வீடு வாங்க வச்சு அதுக்கப்புறம் தான் போகும். எந்த மூக்கில் மூச்சு ஓடுனா தேவையில்லை சார். அதுக்கு என்ன சார் செய்யணும்? இப்படி படுக்கணும். படுக்கிற போது இடது கையை கீழே வச்சு படுத்தால் தன்னால வலது மூக்கில் மூச்சு ஓடும். எந்த வியாதி கிருமியும் ஒன்றும் பண்ணாது. ராமலிங்க சாமி வைத்தியம். எப்படி படுக்கணும்? இடது கையை கீழே வச்சு படுக்கணும். இன்னொன்று சொல்லவா? இந்த வலது மூக்கில் மூச்சு ஓடுதில்ல, நம்ம வீடுகளில் சொல்கிறோம், அந்த பையனுக்கு பூரா பெண் குழந்தையா பிறந்திருக்கு.
நாங்கள் இந்த பையனுக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ண போகிறோம். ஒரு வீட்டில் ஒரு ஆட்சி சொல்லுது, 3 பொண்ணா போச்சு, 3வது பொண்ணுக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்கான். அந்த காலத்தில் 4வது பொண்ணு பிறக்கப்படாது, என் மகனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணுறேன். முட்டாள்தனம். ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அம்மா காரணமா அப்பா காரணமா? முக்கியமான செய்தி, அப்பா தான் காரணம். எழுதி வச்சுங்க. திருமூலர் திருமந்திரம். அப்பாவுக்கு வலது மூக்கில் சூரிய கலை ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தியாகுமானால் ஆண் குழந்தை. அப்பாவுக்கு இடது மூக்கில் சந்திரகலை ஓடும் பொழுது குழந்தை உற்பத்தியானால் பெண் குழந்தை. இந்த மூக்கில் இருந்து அந்த மூக்குக்கு மூச்சு அப்படி மாறுற பொழுது கருப்பாய்ந்து குழந்தை உற்பத்தியானால் அலி. அப்பாவுக்கு மலக்காற்று எதுக்கிற பொழுது கருப்பாய்ந்தால் ரெட்ட பிள்ளை. என்ன சார் மறந்து போச்சு? இல்லை, என்னமோ சொல்லிட்டு போறிய. திருமூலர் திருமந்திரம். குளவியும் ஆணாம் வளர்த்ததுவாகில். குளவின்னா என்ன? குழந்தை. வலது மூக்கில் மூச்சு ஓடுனா ஆண். குளவியும் ஆணாம் வளர்த்ததுவாகில். குளவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில். குளவி அலியாம் கொண்டகால் ஒக்கில். குளவி 2ஆம் அபானன் எதிர்க்கிலே. அட, அப்போ மூச்சு காற்று எவ்வளவு முக்கியம்னு இப்போ தெரியுதா? இன்னொன்று சொல்லவா? அப்பா எப்பவும் மூச்சு காற்றை நல்லா இழுத்து விடணும். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நுரையீரல் பூரா காற்று போய் தேரணும். கொரோனா ஒன்று கூட பண்ணாது, நுரையீரலை பாதிக்காது. காற்று எங்க போய் சேரணும்? நுரையீரல் நிறைய போய் சேரணும். விருட்டு விருட்டுன்னு மூச்சை விடப்படாது. எவ்வளவுக்கு மூச்சை மெதுவாக இழுத்து விடுகிறோமோ அவ்வளவுக்கு வாழ்க்கை நீடிக்கும். இப்போ முக்கியமான செய்தி சொல்றேன். அப்பாவுக்கு மூச்சு காற்று மிக மெதுவாக அவர் இழுத்து விடுவாரே, ஆனால் பிறக்கிற பிள்ளை 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் எது காரணம்? மூச்சு காற்று காரணம். மறக்காதீங்க. நிறைய நாள் விருட்டு விருட்டுன்னு மூச்சை விட்டாருன்னு வச்சிங்க, 10 வயசுல பையன், அவ்வளவுதான். சார், அப்போ அப்பா தான் காரணமா? அம்மாவுக்கு பொறுப்பே கிடையாதா? அம்மா என்ன சும்மா டெபாசிட்டரியா? இல்லை. அம்மா வயிற்றிலே மலம் நிறைஞ்சிருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் முட்டாளாக பிறப்பான். மலம் கட்டி இருக்கு, அப்போ குழந்தை உற்பத்தி ஆகிடுச்சு. மாதா உதரம் மலமிகின் மந்தனாம். மந்தன்னா என்ன அர்த்தம்? இடிச்சு எண்ணெயை காய வச்சு ஊத்தினாலும் என்னமோ சுடுதேம்மா, மண்டையில் ஒன்றும் ஏறாது. மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம். அம்மா உடம்புல ஜலம் போகாம கட்டி இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் ஊம பிள்ளை. மலமும் போகல ஜலமும் போகல, 2 நாளா கட்டி இருக்கு. இப்போ உற்பத்தி ஆனால் 2 கண்ணும் போயிடும். மாதா உதரம் மலமிகின் மந்தனாம். மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம். மாதா உதரம் 2 கண்ணில்லை. மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே. இதெல்லாம் திருமந்திரம். நாங்க எல்லாம் போகலை. இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்? மூச்சு காற்று முக்கியம். அந்த காலத்தில் ஒரு ஜோசியம் உண்டு, தெரியுமா? மூச்சு ஜோசியம்னு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6வது தேவகோட்டையில் ஒரு செட்டியார் மகனை கையில் பிடிச்சிக்கிட்டு காலையில் அவங்க தோட்டத்துக்கு எந்திரிச்சு போறார் 5 மணிக்கு. இந்த மகனுக்கு வயசு ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். செட்டியாருக்கு 41 வயசு இருக்கும். கூட்டிக்கிட்டு போறார். விடிகால 4 மணி 4:30 மணி கும்பிருட்டு. திடீர்னு இந்த மூச்சு அப்படி வச்சு பார்க்கிறார். இந்த பையன்கிட்ட சொல்றார், இப்ப போக வேண்டாம், அந்த வீட்டு திண்ணையில படுத்துடுவோம். ஒதுங்கி படுத்துட்டாரு. யாரோ பிச்சைக்காரன் படுத்து இருக்க மாதிரி. பேசாத, படுத்துரு. படுத்தாச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. எங்கேயோ திருடி விட்டு அறிவாளும் கையுமா ஒரு 8 பேர் ஓடி வர்றான். அவனை விரட்டிக்கிட்டு ஒரு 20 பேர் ஓடி வர்றான். இதெல்லாம் எப்பங்கிறீங்க? 1915.
என்ன சார் தேட்டர்லாம் சொல்கிறீங்க, எப்படி தெரியும்? சொல்ல போகிறேன்ல. 1915 எல்லாரும் போனதுக்கப்புறம் இன்னி ஒன்றும் இல்லை, வா போகலாம். எய்த்தாப்பில் போயிருந்தா என்ன ஆகியிருக்கும்? கையில் இருக்க அறிவாளில் ஒரு போர்டு போட்டிருப்பேன், ஆள் அடையாளம் பார்த்துருவாங்கடான்னு. எப்படி தெரியும்? இந்த மூச்சு தடங்கலானுச்சு. மூச்சு தடங்கல் ஆகிற பொழுது போனால் என்னமோ ஆபத்து இருக்கு. அந்த செட்டியார் மூச்சு ஜோசியத்தில் அவ்வளவு பெரிய கட்டிக்கார். ஒருத்தர் அங்கேருந்து வருவார், நம்ம வீட்டில் சங்கிலி தொலைஞ்சு போச்சு, கிடைச்சிடும். வலது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது அவர் கேட்டிருந்தாருன்னா கிடைச்சிடும். இடது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது கேட்டாருன்னா தண்ணியை தொளிக்க வேண்டியதான், கிடைக்காது. மடை மாறுற போது கேட்டாருன்னா லேட்டாக கிடைக்கும். மூச்சு ஜோசியமே இருக்கு. இன்னொன்று ஒன்று சொல்லவா? ஒருத்தர் மூச்சு விடுறத பக்கத்தில் இருந்து பார்த்தா ஆயுளை தீர்மானிக்கலாம். அதெல்லாம் மறைஞ்சு வச்சுப்பா. இப்படி சொன்ன செட்டியார் யார் தெரியுமா? மூச்சு ஜோசியம் பண்ணவர் எங்கள் அப்பாவுக்கு அப்பா. சத்தியம். என்னம்மா புரியுதா? எங்கள் அப்பாவுக்கு அப்பா மூச்சு ஜோசியம். பின்னால ரொம்ப பேர் அதை விட்டுட்டாங்க. பிராணாயாமா மூச்சிலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ நான் பிராணாயாமான்னா என்னன்னு சொல்ல போறேன். என்ன சார், விநாயகர் அகவலுக்கும் பிராணாயாமத்துக்கு என்ன சம்பந்தம்? மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கால்னா காற்று, பிராணாயாமா கருத்தறிவித்து மூலாதாரத்தில் உள்ள அக்னியை காற்றால் எழுப்பக்கூடிய கருத்தை நீ காட்டினாய். ஔவையார் பாடுறா. இருங்க, இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இங்கே வரைக்கும் வந்தாச்சு. மூலாதாரத்தை அக்னியை மேலே எழுப்பணும். அப்படி எழுப்புறதுக்கு பிராணாயாமா பண்ணணும். பிராணாயாமான்னா என்ன? திருமூலர் சொன்னபடி இப்போ சொல்கிறேன். வலது மூக்க மூடிக்கோ, சரி. இடது மூக்கு வழியா மூச்சை இழு. எவ்வளவு நேரத்துக்கு? 16 சுண்டு இழு. இதுக்கு பேர் மாத்திரைன்னு பேரு. என்ன பேரு? நம்ம சாப்பிட்றது இல்லை. தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. அந்த மாத்திரை இல்லை, சுண்டு. எத்தனை சுண்டு இழுக்கணும்? 16 சுண்டு இழுக்கணும். 2 மூக்கையும் மூடிக்கோ. மூடிக்கிட்டேன். 64 சுண்டு உள்ள வச்சுக்கோ. கும்பகம்னு பேர். 64 சுண்டு உள்ள வச்சுக்கோ. அப்புறம் இந்த மூக்க மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா 32 சுண்டு விடு. 16, 64, 32. இழுக்கிறது 16, உள்ள வைக்கிறது 64, வெளியில விடுறது 32. இதான் பிராணாயாமா. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் இருக்கட்டும். எர்ணாகுளம்னு கேரளா பக்கம் ஒரு ஊர். அங்கே ஒரு முருகன் கோயில். அந்த கோயிலில் திருமந்திரம் பற்றி 6 நாள் பேச சொன்னாங்க. ஒரு நாள் இந்த பிராணாயாமாவை பற்றி பேசிவிட்டேன். ஒரு ரூமில் எனக்கு ஒரு லாட்ஜில் ரூம் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி ராத்திரி 9 மணிக்கு போய் படுத்துட்டேன். படுக்கிற போது ஒரு நினைப்பு, ஆமாம் பிராணாயாமா பற்றி பேசுகிறமே, ஒரு நாள் செஞ்சு பார்த்தா என்ன? சும்மா பேசிகிட்டே போகாமல் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தது. வந்த உடனே மறுநாள் காலையில் 4:30 மணிக்கு முழிச்சுக்கிட்டேன். பிராணாயாமா பண்ணுறதுக்கு நல்ல நேரம் காலையில். ஏர்லி மார்னிங் 8:30 இல்லை, நமக்கு காலையில் அப்பத்தான் விடியுது. 4:30 மணி. சூரியன், எவன் ஒருவனை சூரியன் படுக்கையில் பார்க்கிறானோ அவனை படுக்கையிலேயே கிடக்க விடுகிறான். புரியுதா? சூரியன் எந்திரிக்கும் முன்னால நம்ம எந்திரிக்கணும். 4 மணி, 4:30 மணி, 5 மணி. காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். என் ரூமில் நல்ல இடம். அப்புறம் பத்மாசனம் போட்டேன். இந்த காலை தூக்கி இந்த தொடையில் வைக்கணும், இந்த காலை இந்த தொடையில் வைக்கணும். அப்போல்லாம் போட முடிஞ்சுது. இப்போ பத்மாசனம் போட்டால் எடுத்து விடுறதுக்கு 4 ஆள் தேவைப்படுது. போட்டேன், உட்காந்துட்டேன். மூக்க மூடு, முடியாச்சு. இடது பக்கம் இழுத்தேன். 1, 2, 3, 4, 16 சுண்டு இழுத்தாச்சு. 2 மூக்கையும் மூடினேன். எத்தனை சுண்டு உள்ள வச்சுக்கணும்? 64. 5, 6, 9, 10, 12, 14. கண்ணு மொழி வெளியில் வருது.
சே வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, திருமூலர் எக்கேடும் கெட்டு போகட்டும், நமக்கு என்ன, நம்ம சொல்லிகிட்டே போயிடுவோம், நிறுத்திவிட்டேன், நமக்கு ஒத்து வராது, வேணாம் போ. இதெல்லாம் எப்போங்கிறீங்க? 1974 மதுரையில் பாலசுப்பிரமணிய முதலியார்னு ஒரு சித்தர், குடும்பத்தில் இருந்த சித்தர், எனக்கு வேண்டியவர். அவர்கிட்ட போனேன். ஐயா, நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி பிராணாயாமா அன்னைக்கு பண்ணினேன், கண்ணுமொழி வெளியில் வந்துருச்சு, நல்ல வேலை விட்டேன், இல்லைன்னா இன்னைக்கு 8 நாள் ஆகியிருக்கு. என்ன சாமி சொல்கிறீங்க? முட்டாளே, எடுத்த எடுப்பிலையா வரும்? குழந்தை பிறந்த உடனேயா ஓடும்? பிறந்து தவழ்ந்து நடந்து அப்புறமில்லையா ஓடும்? என்ன சொல்றீங்க? 16:64:32ன்னா 1:4:2. ஒரு சுண்டுக்கு இழுத்திடலாம். எத்தனை சுண்டு? 4 சுண்டு வச்சுக்கோ, 2 சுண்டு விடு, அது ஈஸி இல்லை. இப்படியே ஒரு மாத்தைக்கு பண்ணிட்டு டபுளாக்கு 1 4 2 2 8 4 12 வருஷம் ஒழுங்கா பண்ணினாத்தான் 16 64 32 முடியும். நான் கேட்டேன், சாமி ஆகிறதா சொல்லுங்க. 12 மாத்தைக்கு நாங்க உட்கார்ந்து பண்ண முடியாது, முடிஞ்சதை சொல்றேன்னார். எப்படி? வலது மூக்க மூடிக்கோ, சரி. இடது மூக்கு வழியா இழு, சரி. எவ்வளவு நேரம் இழுக்கணும்? உன்னால முடிஞ்ச வரைக்கும் இழு. அப்புறம் மூக்க பிடிச்சிக்கோ, சரி. உள்ள வச்சுக்கோ, எவ்வளவு நேரம் வச்சுக்கணும்? முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோ. ஆஸ்துமாக்காரன்ட்ட போய் 64 உள்ள வச்சுக்கோன்னா கதை முடிஞ்சிடும். புரியுதா? முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் இந்த மூக்க மூடிக்கோ, வலது மூக்கு வழியா மெதுவா விடு, எவ்வளவு நேரம்? முடிஞ்ச வரைக்கும் விடு. சிம்பிள் பிராணாயாமா. இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரிஷிகேசத்தில் 50,000 ரூபாய் பணம் வாங்குறாங்க. போய் பாருங்க, அத்தனை பேர் உட்கார்ந்து இதுக்கு என்னென்னமோ பண்ணி அதுக்கு படமெல்லாம் போட்டு காமிச்சு, நம்ம மூக்கில் நம்ம இழுக்கிறதுக்கு இவன் படம் போட்டு காமிச்சு பைசா வாங்கிப்படுறான். போய் பார்த்தா தெரியுது. புரியுதா? இப்போ முடிஞ்ச அளவுக்கு இழுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உள்ள வச்சுக்கோ, முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக விடு, உடம்பு நல்லா இருக்கும். இதுக்கு என்ன பேரு? பிராணாயாமா. நிறுத்துங்க. மூலாதாரத்து அக்னி இருக்கு. பிராணாயாமா பண்ணி கும்பகம் பண்றேன், காத்த உள்ள அமைக்கிட்டேன். இது உள்ள போய் இந்த பாம்பு மாதிரி இருக்குல்ல, தலையில போய் குத்தும். ஆமா, உள்ள இல்ல காத்து நிக்குது, அது தலையை தூக்கும், அக்னி புறப்படும். மூலாதாரத்து அக்னி சுவாதிஷ்டானத்துக்கு வரும், எல்லாம் முதுகு தண்டல. அங்கிருந்து அநாகதத்துக்கு வரும், விசுத்திக்கு வரும், ஆக்ஞாஸ்தானத்துக்கு வரும். ஆக்ஞாஸ்தானத்துக்கு வர்ற பொழுது பல பல பலன்னு ஜோதி பிரகாசம் கிடைக்கும். அமுதம் அப்படியே கொட்டும். இந்த இடத்துக்கு பேர் சந்திர மண்டலம். இதில் இருக்கு அவ்வளவு யோகாவும் விநாயகர் ரகவல்ல இருக்கு. சந்திர மண்டலத்தில் அப்படி அக்னி பாஞ்சுதா, பாஞ்ச உடனே அங்கே இருந்து உடம்பில் உள்ள 72,000 நாடிகளின் வழியாக, கற்பக பிள்ளையாருக்கு வணக்கம், உடம்பில் உள்ள 72,000 நாடிகளின் வழியாக அந்த அக்னி அப்படியே அந்த அமுதம் உள்ள பாயும். அந்த உடம்புக்கு அழிவு கிடையாது. மூலாதாரத்தின் 3 கனலை காலால் கால்ன காட் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும். அமுதம் கொட்டுது அங்கிருந்து. ஆதித்தன் இயக்கமும். ஆதித்தன்னா யாரு? சூரியகலை. அவ்வளவு அங்கே இது நமக்கு கிடைக்கும். ஔவையார் இதை 72 வரிகளில் சொன்னார். நரசிம்மவர்ம பல்லவன் ஒரு ராஜா, அவன் வாதாபியின் மீது படையெடுத்தான். அவனுடைய சேனாதிபதிக்கு பரஞ்சோதி முனிவர்னு பேர். முனிவர் மாதிரி இவர் முனிவர் இல்லை, அந்த அளவுக்கு மாறினார் பின்னால. சாதாரண பேர் என்ன? பரஞ்சோதி. பின்னால பெரிய ஆளா மாறிட்டார். அவர் சிறு தொண்டராக மாறிவிட்டார். அதனால தான் அந்த பேரை சொன்னேன், பரஞ்சோதி. பரஞ்சோதி வாதாபியின் மீது படையெடுத்தார். நரசிம்மவர்ம பல்லவன் போகல, சேனையத்தான் அனுப்பிச்சான். அங்கே வாதாபியில முற்றுகை நடந்துச்சு. கோட்டையை சுற்றி ஆள் நிறுத்தி விட்டாங்க. 1 மாசம் ஆச்சு. கோட்டைக்குள்ள இருக்கவனுக்கு சாப்பாடு போய்கிட்டே இருக்கு. எப்படி போகுது தெரியல.
எங்கேயோ சுரங்கம் இருக்கு, சுரங்கத்தின் வழியே உள்ளே போயிடுறாங்க. சாப்பாடு நடக்குது. அட ஒரு மாதம் முற்றுகை போட்டால் சாப்பிடாம பணிஞ்சிருவான்னு சொன்னால் இவன் பணிய மாட்டேங்கிறான். பரஞ்சோதிக்கு ஒரே கவலை, இங்கே சாப்பாடு காலியாகிட்டு இருக்கு, இத்தனை பேருக்கு சேனைக்கெல்லாம் சோறு போடணும். ஒரு நாள் அப்படி கோட்டையை சுற்றி வந்தார். கோட்டை வாசல்ல ஒரு பிள்ளையார் உட்கார்ந்திருந்தார். பிள்ளையாருக்கு எத்தனை கை? 5 கரத்தனை ஆனை முகத்தனை, 5 கை. பின்னால அங்குசம் பாசம், ஒரு கை சிவலிங்கம், ஒரு கையை இடுப்பல, இப்படி ஒரு பிள்ளையார். தும்பி கை, மொத்தம் 5 கை. 5 கரத்தனை, 5 கையோட பிள்ளையார பார்த்தார். இதுக்கு முந்தி இப்படி சாமியை அவர் பார்த்ததில்லை பரஞ்சோதியார். அட இது புதுசா இருக்கே, இந்த சாமிக்கு என்ன பேரு? கண்பத், கணபதி. ஓ கணபதி சாமி, இந்த போராட்டம் ஜெயிச்சு நான் ஜெயிச்சு ஊருக்கு போனால் உன்னை கொண்டுகிட்டு போய் எங்கள் ஊரில் உனக்கு ஒரு கோயில் கட்டுறேன். சேனாதிபதி பரஞ்சோதி. மறுநாள் காலையில் சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சி விட்டாங்க. எப்படியோ தெரியுது, கண்டுபிடிச்சு அதை அடைச்சி விட்டாங்க. அடைச்ச உடனே உள்ள சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவன் கோட்டை கதவை திறந்தான். சோழ சேனை உள்ள புகுந்தது. சாளுக்கிய மன்னன் புலிகேசி தோற்று போனான். அங்கிருந்து தங்கம் வைரம் எல்லாம் மூட்டை கணக்கில் கொண்டுகிட்டு சோழ நாட்டுக்கு வர்றாங்க. சோழ நாட்டுக்கு முன்னாலே இப்படி சொல்றேன், மன்னிக்கணும், பல்லவ நாட்டுக்கு வர்றாங்க. நரசிம்மவர்ம பல்லவ நாடு தானே. சோழ மன்னனும் ஒருத்தன் கூட வந்தான். அது ஒரு பெரிய கதை. நரசிம்மவர்ம பல்லவ நாடு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க. அந்த காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு தான் நகரம்னு பேர். புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரீஷு காஞ்சி. ஆண்களில் சிறந்தவர் திருமால், பெண்களில் சிறந்தவள் ரம்பை, ஊர்களில் சிறந்தது நாரீஷு ரம்பா நகரீஷு காஞ்சி. ஆண்களில் சிறந்தவர் திருமால், புஷ்பங்களில் சிறந்தது ஜாதிப்பூர், பெண்களில் சிறந்தவள் ரம்பை, ஊர்களில் சிறந்தது காஞ்சி. நாரீஷு ரம்பா நகரீஷு காஞ்சி. காஞ்சிபுரத்துக்கு தான் நகரம்னு பேர். கொஞ்சம் பேர். இப்போ அந்த சேனாதிபதி, அவருக்கு என்ன பேர் சொன்னேன்? சந்தோஷம் சந்தோஷம். பரஞ்சோதியார் வந்துட்டார். நரசிம்மவர்ம பல்லவன் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிடுங்க. எதுவும் வேண்டாம், எனக்கு பதவியும் வேண்டாம், இந்த பிள்ளையாரை மட்டும் எடுத்துக்கிட்டு போறேன். நிறைய பொருள் ஒன்று வேண்டாம், போதும். பிள்ளையாரை தூக்கிக்கிட்டு நரசிம்மவர்ம பல்லவனுடைய சேனாதிபதி பரஞ்சோதி, அவங்க சொந்த ஊரே தெரியுமா? திருச்செங்காட்டங்குடிக்கு வந்தார். அங்கே பிள்ளையாருக்கு ஒரு கோயில் கட்டினார். அந்த பிள்ளையாருக்கு என்ன பேர் தெரியுமா? சாளுக்கிய சாம்ராஜ்யத்திலே வாதாபியிலிருந்து கொண்டாந்த பிள்ளையார், வாதாபி விநாயகர். வாதாபி கணபதிம் பஜேகம். வாதாபியிலிருந்து கொண்டாந்த பிள்ளையார் இன்னைக்கு திருச்செங்காட்டங்குடியிலே இருக்கிறார். திருச்செங்காட்டங்குடி அந்த பரஞ்சோதி தான் பின்னாலே சிறு தொண்டராக மாறி பிள்ளையை கரிசமைத்து கொடுத்தவர். இன்னைக்கு அந்த திருவிழா அங்கே நடக்குது. இந்த வாதாபி கணபதி. இப்போ ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. இந்த வாதாபி கணபதி வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம தமிழ்நாட்டில் பிள்ளையார் வழிபாடு. அதுக்கு முந்தி கிடையாது. அப்படித்தானே சொல்றோம். பிள்ளையார்பட்டி கோயிலில் ஒரு பிள்ளையார். அந்த பிள்ளையாருக்கு பின்பக்கத்தை பார்க்க முடியுமா? புடைப்பு சிற்பம். பின்பக்கம் பார்க்க முடியாது. அந்த பிள்ளையார் இருக்கிறது குகையிலே கல்வெட்டு பூரா 3ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுத்து இருக்கு பாருங்க. இன்னைக்கு உள்ள காணா அப்ப கிடையாது. 3ஆம் நூற்றாண்டில் காணா பாதி தான் இருக்கும். இப்ப வளர்ந்துதான் காணா ஒழுங்காயிடுது. 3ஆம் நூற்றாண்டுன்னா 1700 வருஷத்துக்கு முன்னால 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு எழுத்து பிள்ளையார்பட்டி கோயில்ல இருக்கு. பிள்ளையார் பேர் அதில் போட்டிருக்கு. பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு கல்வெட்டில் என்ன பேரு? இப்போ தப்பு சொல்ல போறீங்க பாருங்க. பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு என்ன பேரு? கற்பக விநாயகர். அதுதான் இல்லை. கல்வெட்டில் அவருக்கு பேரு தேசி விநாயக பிள்ளையார்.
காரைக்குடி சா கணேசன் 1976 என்னை கையோட கூட்டிக்கிட்டு போய் அந்த கல்வெட்டை தொட்டு காமிச்சார். அப்போவெல்லாம் உள்ளே போகலாம், பிள்ளையாருக்கு பக்கத்தில் வரைக்கும் போகலாம், கொண்டு போய் காமிச்சார். தேசி விநாயக பிள்ளையார், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அந்த பேர், தேசி விநாயக பிள்ளையார். அப்போ என்ன புரியுது? 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தமிழ் மக்கள் வழிபட்ட பிள்ளையாரை 3ஆம் நூற்றாண்டிலேயே பிள்ளையார்பட்டி பெருமக்கள் வழிபட்டு இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு கோயிலும் அமைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தேசி விநாயகர் பேர் மறைஞ்சிருச்சு. எந்த பேர் நிற்கிது? கற்பக பிள்ளையார்னு பேர் நிற்கிது. இந்த கற்பக பிள்ளையாருங்கிற பேரை வச்சு முதலில் அற்புதமாக பாடியவர் ஔவையார். அந்த நூலுக்கு பெயர் விநாயகர் அகவல். விநாயகர் அகவல்ல கற்பக பிள்ளையார் பேரு வருது. புரியுதா? சீதக்களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலகி செய்பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தடகரிப்பன் பேடை வயிறும் பெரும்பாடக்கோடும் வேடமுகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் மங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் 4 இருபுயமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரிநூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதங்கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற. அப்புறம் என்ன? கற்பக களிரே. ஓ, விநாயகர் அகவல்ல கற்பக பிள்ளையார் பேரு வருது. கற்பகம் என வினை கடிதேகும் கைத்தல நிறைகனி அப்பமோடவள் வரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கத்திடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். அருணகிரிநாத சுவாமி கற்பக பிள்ளையார பாடுறாரு. ஔவையார் விநாயகர் அகவல்ல கற்பக பிள்ளையார பாடுறாங்க. இப்போ விநாயகர் அகவல் கதைக்குள்ள போறேன். இதெல்லாம் ஒரு முன்னுரை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 4 இருப்பாங்க கோயில்ல. ஆமா, இந்த 4 என்ன அடையாளம்? 4 சாமி இருக்கு, எப்படி கண்டுபிடிப்பீங்க? திருஞான சம்பந்தர்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன அடையாளம்? கையில தாளம், தங்கத்தாளம், சிவபெருமான் கொடுத்த தங்கத்தாளம். திருக்கோலக்கா, திருக்கோலக்கா சிவபெருமான் தங்கத்தாளம் கொடுத்தாராம். யாருக்கு? ஞான சம்பந்தருக்கு. ஐயோ, சின்ன பிள்ளை கை வலிக்கும், தாளம் போடுது, இந்தா தங்கத்தாளம். தங்கத்தாளத்தை தட்டுனா பொத்து பொத்துன்னு வருது, சத்தம் அல்ல. சிவபெருமான் அப்படி திரும்பி பார்த்தாராம். அம்பாள் ஒரு பார்வை பார்த்தாளாம், ஓசை வந்துருச்சான். அம்பாளுக்கு என்ன பேரு? ஓசை கொடுத்த நாயகி. ஆமாம், சிவபெருமான் தாளம் கொடுப்பாரு, அம்மா தானே ஓசை கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஓசை கொடுத்த நாயை மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்கா உளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சிங்கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ. சம்பந்த சுவாமி திருக்கோலக்கா தாளம் கொடுத்தது. எதுக்கு சொல்ல வந்தேன்? திருஞான சம்பந்தருக்கு என்ன அடையாளம்? தாளம். திருநாவுக்கரசருக்கு என்ன அடையாளம்? திருநாவுக்கரசர் தான் சொல்லணும். திருநாவுக்கரசருக்கு என்ன அடையாளம்? கையில் ஒரு பெரிய சைஸ் தோசைக்கரண்டி, அதுக்கு என்ன பேரு? உளவாரப்படை. சுந்தரமூர்த்திக்கு என்ன அடையாளம்? கழுத்துல மாலை, கையில மாலை, கல்யாண மாப்பிள்ளை, திருமண கோல பெருமான். மாணிக்க வாசகருக்கு என்ன அடையாளம்? இடது கையிலே திருவாசகம். ஆமாங்க, வலது கையில ருத்ராட்ச மாலை, ஜபமாலை, இடது கையில திருவாசகம். மாணிக்க வாசகர் சிலை தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த சிலை எங்கே இருக்கிறது? இல்ல இல்ல, அதைவிட பெரிய உயரமான சிலை மாணிக்க வாசகருடைய கோலம் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய குலதெய்வ கோயிலான வைரவங்கோயில்ல இருக்கு. பார்த்துருக்கீங்களா? இனிமே பாருங்க, அதுக்காகத்தான் சொல்றேன்.
பைரவன் கோயிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, அப்பம் வாங்கினோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு வரப்படாது. பைரவருக்கு எதிர்த்தாப்புல அந்த தெய்வநாயகன் செட்டியார், தெய்வநாயகன் செட்டியாரை தாண்டி வந்தா பெரிய அற்புதமான திருமேனி மாணிக்க வாசக பெருந்தகை. சரி, எல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம சுந்தரர்கிட்ட போகிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடைசி பகுதிக்கு வர்றேன். சுந்தரருடைய மனைவிக்கு பேர் பரவநாச்சியார்னு பேர். பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம். அவள் கணிகை, இவர் 30 திருமேனி தீண்டக்கூடிய சிவாச்சாரியார். சிவபெருமான தொட்டு பூஜை பண்றவர் நம்முடைய சுந்தரர். அவள் கோயில்ல நடனமாடக்கூடிய கணிகை. காதல் போன ஜென்மத்தில் மேலே பார்த்ததுனால வந்தது. சிவபெருமான் திருவருள் கல்யாணம் ஆச்சு 2 பேருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணை மேலே பார்த்தார். சங்கிலி நாச்சியார்னு பேர், திருவத்தியூரில். அவளுக்கும் கல்யாணம், இவருக்கும். எல்லாம் சரி. 2 தாரம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. 18 வயசு. கேரளாவில் திரு அஞ்சைக்களம்னு ஒரு ஊர் போயிருக்கீங்களா? திரு அஞ்சைக்களம். இப்போ தமிழில் திருவஞ்சிக்குளம்னு எழுதி போட்டிருக்காங்க. நான் வருஷம் சபரிமலைக்கு போகிற பொழுது திருவஞ்சைக்களம் போய் கும்பிட்டு போகிறது. மலையாளத்தில் கேரளாவில் உள்ள ஒரே ஒரு திருமுறை பாடப்பட்ட திருத்தலம் திரு அஞ்சைக்களம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 18 வயசு. சிவபெருமானே இவருக்கு ஃப்ரெண்ட். அவர் கூப்பிட்டா வருவார். என்ன செய்யணும்? போதும், 18 வயசு, இந்த வாழ்க்கை போதும், நான் உன்னிடம் வர வேண்டும். 18 வயசுங்க. ஒரு ஊரில் சொன்னேன், ஒரு பையன் சொன்னான், 2 தாரம் கட்டிக்கிட்டா 18 வயசுலேயே வாழ்க்கை வெறுத்து போயிடும் போல இருக்குன்னா. அவர் பாடுறாரம்மா, வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன் விளங்கும் கொலை காதுடை வேதியனே. 7ஆம் திருமுறை திருப்பாட்டு. வெறுத்து போச்சு, எனக்கு போதும், நான் மேலே வரணும். சிவபெருமான் அங்கேருந்து அவர் யானையை அனுப்பிச்சாராம். இல்லைம்மா, இந்திரனுடைய யானை வெள்ளை யானை, அதுக்கு 4 தந்தம். நம்மூர் யானைக்கெல்லாம் 1.5 தந்தம். ஒரு தந்தம் லேசாக ஒடிஞ்சிருக்கும், பிள்ளையார் மாதிரி. 2 தந்தம் இருக்கும் வச்சுங்க. பிள்ளையாருக்கு தான் 1.5 தந்தம். புரியுதா? ஒடிஞ்சிருக்கும். நம்மூர் யானைக்கு 2 தந்தம். தேவேந்திரனுடைய யானைக்கு வெள்ளை யானைன்னு பேர், 4 தந்தம். சிவபெருமானுடைய யானைக்கு ஐராவனம்னு பேர். ஐராவதம் இல்லை, ஐராவதத்துக்கு 4 தந்தம், ஐராவனத்துக்கு 2000 தந்தம். மதகுபட்டியில் யானை வந்தா தந்தம் காரக்குடிக்கு போயிடும். 2000 தந்தம். அதுக்கு என்ன பேரு? ஐராவனம். சிவபெருமான் பார்த்தார், சுந்தரன் வர ஆசைப்படுகிறான். சுந்தரன் வருவதற்கு நம்ம யானையை எடுத்துக்கிட்டு போ. ரொம்ப வேண்டிய ஆளா இருந்தா நம்ம காரை கொண்டுகிட்டு போங்கிறோம் இல்ல, அது மாதிரி 2000 தந்தம் வெள்ளை யானை. அங்கிருந்து தேவேந்திரன் தேவர்கள் எல்லாம் வந்து திருவஞ்ச களத்தில் இறங்கிட்டாங்க. திருவஞ்ச களத்தில் சின்ன சிவபெருமான், அற்புதமான திருக்கோயில். இறங்கின உடனே இவர் தூக்கி யானை மேலே உட்கார வச்சாங்க. இவர் பாட்டு பாட ஆரம்பிச்சார். பாடுற போது நண்பனை நினைச்சார். சுந்தரமூர்த்திக்கு நண்பர் யார் தெரியுமா? சேரநாட்டு ராஜா சேரமான் பெருமாள்னு பேர். அவர் எப்படி தெரியுமில்ல, சிவபூஜை பண்ணுவாராம். சிவபூஜை எப்போ முடியும்? நம்மளும் இந்த சிவபூஜை பண்ணுறோம், எப்போ முடியும்? சட்னி வாசம் அடித்தா சிவபூஜை முடிஞ்சிடும். அம்மா சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகணும்ல, மேனேஜர் ஏன்டா லேட்டுன்னு கேட்பாரு, சிவபெருமான் கேட்க மாட்டார்ல, நாளைக்கு பார்த்துக்குவோம் மிச்ச பூஜையே. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பூஜை எப்போ முடியும் தெரியுமா? நடராஜாவுடைய பாதச்சிலம்பு ஒலி கேட்குமா. பாதச்சிலம்பு ஒலி கேட்ட உடனே நடராஜான்னு பூஜையை முடிப்பாராம். அப்படிப்பட்ட பரம பக்தர் சேரநாட்டு ராஜா சேரமான் பெருமாள் நாயனார். அன்னைக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு, சிலம்பு சத்தம் கேட்கவே இல்லை. 3 மணி நேரம் 4 மணி நேரம். என்னடா இந்நேரம் கேட்கலையே, சிவபெருமானே என்னுடைய பூஜையில் ஏதோ தவறு நேர்ந்து விட்டது. எப்போவுமே சார்ந்தோர்கள் குறைய அவங்க மேலே தான் போட்டுக்குவாங்க, நம்ம அடுத்தவன் மேலேயே போடுவோம். என்னடா காலில் கட்டு, கல் இடிச்சு பிடிச்சி, கல்லா இடிச்சிச்சு.
சத்தியமாக சொல்லுங்க. ஏம்மா கல் வந்து டே ராமசாமி நான் உன்னை ஒரு இடி இடிக்கிறேன், இவன் தான் போய் அதில் இடித்தான். என்ன சொல்கிறேன்? நிலவாசப்படி இடித்து பிடிச்சி, கல் இடித்து பிடிச்சி அடுத்தவன் மேலே பழியை போட்டு நமக்கு பழக்கம். இவர் என்ன தெரியுமா நினைச்சாரு? சிவபெருமானுடைய பாத சிலம்போலி கேட்கலன்னா என்னுடைய பூஜையில் குறையான பூஜை பண்ணிட்டு உயிரோடு இருக்கக்கூடாது, நான் வெட்டி கொண்டு இறந்து போகிறேன். உடவாளை உருவி வெட்டிக்க போனாரா, அங்கே சத்தம் வேகமாக கேட்குது. இந்த லேட்டாக வர்ற பையன் வாத்தியாருக்கு முன்னால் நிற்பேன், சார் நான் ஓடியாந்தேன்னு தெரியறதுக்கு. அது மாதிரி பாத சிலம்பு ஒலி வேகமாக கேட்டுது. இவர் என்ன கேட்கிறாரு? சேரமான் பெருமாள், சிவபெருமானே இன்றைக்கு ஏன் பாத சிலம்பு ஒலி தாமதித்தது? எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம காலேஜில் லேட்டாக வர்ற பையனை ஏண்டா லேட்டுன்னு கேட்க முடியாது. ஆமாங்க, கேட்டால் என்ன சொல்லுவான்? சார் 10,000 ரூபா கொடுத்து பிகாம் சீட்டு வாங்கியிருக்கேன், என்னை பார்த்து ஏண்டா லேட்டுங்கிறீங்க? வாத்தியார் என்ன சொல்லுவார்? உள்ள போய் உட்கார்றா முட்டா பயலை, நான் 10 லட்சம் ரூபா கொடுத்து வாத்தியார் வேலை வாங்கியிருக்கேன். நம்ம எங்கே போகிறோம்னு கடவுளுக்குத்தான் தெரியும், கேட்க முடியாது இந்த காலத்தில். இது அந்த காலம். சிவபெருமானை பார்த்து ஏன் தாமதம்? சிவபெருமான் சொன்னாராம், திருவாரூரில் சுந்தரன் என்னை பாடிக்கொண்டிருந்தான், கேட்டுக்கொண்டிருந்தேன், நேரம் போனது தெரியல. இவருக்கா? காலங்கடந்த பெருமான், நேரமெல்லாம் அவருக்கு உண்டா? சுந்தரன் பாடினா அப்படியா? அப்படி ஒருத்தர் பாடுறாரா? அவர் எங்கே இருக்காரு? திருவாரூரில் இருக்காரு. சேர்நாட்டு ராஜா குதிரையில் உட்கார்ந்தாரு, பறந்தாரு, சிதம்பரத்துக்கு வந்தார், திருவாரூருக்கு வந்தார், சுந்தரரை பார்த்தார், கட்டி அணைத்து கொண்டார், 2 பேரும் நண்பரானார்கள். அந்த காலம். சுந்தரமூர்த்தி சுவாமி திருவாரூரில் பரவநாச்சியார் வீட்டில் இருக்கார். பரவநாச்சியார் சமையல் பண்ணுறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி கீழே உட்கார்ந்து காய்கறிகள்லாம் நறுக்கி கொடுக்கிறார். ஆண்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். புரியுதா? சந்தோஷமா இருக்கு உங்களுக்கெல்லாம்? ஆமாங்க, வீட்டுக்காரி ஒரு வேலை பார்த்தா கணவன் உதவி செய்யணுமா வேண்டாமா? ஆமாம், அவளை மட்டும் ஒர்க் பண்ணணுங்கிறீங்க. அப்போ நீங்களும் வீட்டு வேலையை செய்யணுமா இல்லையா? அந்த காலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கீழே உட்கார்ந்து இந்த தூதுவளைன்னு ஒரு மூலிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முள் இருக்கும், சாப்பிட்டா ஞான பச்சிலைன்னு பேர். சளி, இருமல், க்ஷயரோகம் கிட்டவே வராது. தூதுவளைக்கு என்ன பேர்? ஞான பச்சிலை. இந்த சில பேர் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது சார், ஒரு 500 மில்லி சாப்பிடலாம்ங்கிறேன். எதுக்குடான்னு கேட்டால் வலியெல்லாம் தெரியாது, கவலையே படாது. கீழே விழுந்துட்டியா? ஆமாம். மேலெல்லாம் வலிக்குதா? ஆமாம். வீட்டுக்கு போ, தூதுவளை ரசம் வச்சு சாப்பிடு, உடம்பு சரியாக போயிடும். தூதுவளை ரசம் அவ்வளவு சிறப்பானது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தூதுவளை சாப்பிடுவார். அதில் முள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்காரம்மா சமையல் பண்ணுது, சுந்தரர் உட்கார்ந்து தூதுவளையை ஆஞ்சிக்கிட்டு இருக்கார். சேரமான் பெருமாள் வந்துட்டார். மகாராஜா வீட்டுக்குள்ளே வரலாம். எது வரைக்கும் வரலாம்? சில நண்பர்களை ஆஃபீஸோடு அனுப்பிச்சிடணும். வீட்டுக்கு கூப்பிட்டா வேணே. சில பேரை வீட்டுக்குள்ளே பாதி வரைக்கும் அனுப்பலாம், சில பேரைத்தான் அடுப்படி வரைக்கும் அனுப்பலாம். சேரமான் பெருமாள் அடுப்படிக்கு வந்துட்டார். பரம பக்தர், சிவனுடைய பரம பக்தர் இங்கே வந்துட்டார். வந்த உடனே பார்க்குறார், அந்த அம்மா சமையல் பண்ணுறாங்க, இவர் காய்கறி நறுக்கிறார். சேரமான் பெருமாள் ஒரு கும்பிடு போட்டார். கும்பிடு போட்டுட்டு அவர் சும்மா இருக்க முடியாதில்ல, அவரும் பக்கத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் தூதுவளையை எடுத்து போட்டு அவரும் தூதுவளையை ஆய ஆரம்பித்தார். இப்போ 2 பேரும் தூதுவளை ஆகிறாங்க. ஒன்று சுந்தரர், இன்னும் ஒன்று சேரமான் பெருமாள். அந்த அம்மா சமையல் பண்ணணும். 2 பேரும் ஆஞ்சி முடிச்சாச்சு. அந்த அம்மா வந்தது, நல்ல இடம், ஒரு பார்வை பார்த்தது. சுந்தரர் ஆஞ்சாரில் அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு கும்பிடு போட்டு வில்வ மரத்தடியில் கொட்டி பிடிச்சி. நம்ம சேரமான் பெருமாள் ஆஞ்சார் இல்லையா, அதை கொண்டு வந்து சுத்தம் பண்ணி சமைக்கிது. இவருக்கு எப்படி இருக்கும்? அம்மா என்ன
சாமி ஆஞ்சதை கொண்ட வில்வ மரத்தடியில் கொட்டி விட்டீங்க. நான் ஆஞ்சதை சமைக்கிறீங்க. என்னம்மா? பறவை நாச்சியார் சொல்றாங்க, சாமி ஆகிற பொழுது என்னமோ சொல்லிக்கிட்டே ஆஞ்சார பாத்தியா? கேட்டேன். என்ன சொல்லிக்கிட்டே ஆஞ்சாரு? நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆஞ்சார். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு ஆஞ்சதுனாலே அது அப்பொழுதே சிவார்ப்பணம் ஆகிவிட்டது, சிவனுக்கு பிரசாதம் ஆகிவிட்டது. அதை இன்னுமே கொண்டாந்து அடுப்பில் போட்டால் தப்பு. சிவப்பிரசாதம் எங்கே போகணும்? வில்வ மரத்தடிக்குத்தான் போகணும். அதனாலே சாமி ஆஞ்சதை வில்வ மரத்தடியில் கொண்டே கொட்டி விட்டேன். நீங்கள் சேரமான் பெருமாளை நீங்கள் ஆஞ்ச பொழுது என்ன சொல்லிக்கிட்டே ஆஞ்சிங்க? முள்ளு கையில் குத்திடப்படாதுன்னு நினச்சிக்கிட்டே ஆஞ்சேன். அதனால தான் அதை பக்குவப்படுத்த அடுப்பில் போட்டிருக்கேன். புரியுதா? இந்த கதை பெரிய புராணத்தில் இல்லை. இந்த கதையை எனக்கு சொன்னது புதுவை அல்ல, ஒரு 84 வயசு ஆட்சி. இது செவிவழி செய்தி. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? சிவபெருமான் திருப்பெயரை சொல்லி செய்தால் அது சிவார்ப்பணம் ஆகிறது. சேரமான் பெருமாளுக்கு அவளது பெருமை. இப்போ கடைசி காட்சி. எந்த ஊரு? திருவஞ்சை களம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு வெள்ளை யானை, அந்த யானை ஐராவணம், அதுவும் வெள்ளை யானை, அதில் ஏறிக்கிட்டு மேலே போகிறார். போகிற போது யாரை நினைச்சார்? சேரமான் பெருமாளுங்கிற நண்பரை நினைச்சார். நல்லது வந்தா நண்பனுக்கும் கொடுத்து சாப்பிடணும், தானா தின்னு வீணா போகக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த கதை. நண்பனை நினைச்சாரா? சேரமான் பெருமாள் பூஜையில் இருக்கார். டெலிபதி அப்போ என்ன செல்லா இருந்துச்சு? கிடையாது. நினைப்பு அப்படியே பாதிக்கும். நான் ஒன்றை உறுதியாக நினைத்தால் உங்களையும் நினைக்க வைக்க முடியும். என்னுடைய நினைப்பு, தட் கான்சன்ட்ரேட்டிங் பவர் நல்லா இருந்ததுன்னா உங்களையும் நினைக்க வைக்க முடியும். நினைச்ச உடனே சேரமான் பெருமாளுக்கு தெரியுது, ஓ சுவாமி கைலாசத்துக்கு போறார். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், சுவாமி கைலாசத்துக்கு போறார். உடனே பூஜையை முடிச்சார். சேரமான் பெருமாள் கீழே வந்தார், குதிரையில் உட்கார்ந்தார், பறந்து வந்தார், திருவஞ்சக்களத்துக்கு வந்துட்டார். திருவஞ்சக்களத்துக்கு வந்து பார்த்தா யானை மேலே சுந்தரர் போயிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாலே தேவர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. சேரமான் பெருமாள் பார்த்தார், ஓ சுவாமி ஊர்வலமாக கைலாசம் போகிறார். ஊர்வலம் எப்படி போகுது? நம்ம பார்த்த ஊர்வலமெல்லாம் இப்படித்தானே போகும். இது வெர்டிகலாக போகுது. அந்த காலத்தில் ஊர்வலம் பார்த்தாரா? சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி குதிரை காதில் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, குதிரை பறக்க ஆரம்பிச்சது. யானையை சுற்றி, யானைக்கு முன்னால போற தேவர்களை சுற்றி, அதுக்கும் முன்னாலே சேரமான் பெருமானுடைய குதிரை போயிட்டு இருக்கு. ஊர்வலம் இப்படி போகுது. முதல்ல போறது யாரு? சேரமான் பெருமாள் குதிரை. அப்புறம் போறது தேவர்கள், அப்புறம் வெள்ளை யானை. இந்த சேரமான் பெருமாளுக்கு அணுக்க தொண்டர்கள், சத்தியம் பண்ணி கொடுத்தவங்க. பாண்டி நாட்டில் வேளக்காரப்படைன்னு பேரு. ராஜா இறந்தா நாங்களும் இறப்போம். சேரமான் பெருமாள் மேலே போன உடனே அவங்க 2000 பேர் வெட்டி கொண்டார்கள். 2000 ஆன்மாக்கள் சேரமான் பெருமாளுக்கு முன்னால போகுது. ஒரு ஊர்வலம் இப்படி போகுது. கைலாசத்துக்கிட்ட போற போது பார்த்தா ஒரு கிழவி முன்னால போயிட்டு இருக்கான். இவ்வளவு பேருக்கு முன்னாலே ஒரு பாட்டி 90 வயசு இருக்கும், பழுத்த பழம் கம்பீரமா போயிட்டு இருக்கான். யாரு? ஔவையார். இதெல்லாம் 8ஆம் நூற்றாண்டு கடைசி. 8ஆம் நூற்றாண்டு ஔவையார் 3 ஔவையார் உண்டு. சங்க காலத்து ஔவையார் 1, இந்த 8ஆம் நூற்றாண்டு ஔவையார் 2. இந்த 1600க்கு அப்புறம் வான்கோழியை கொண்டாந்தான் பாருங்க வெள்ளைக்காரன், அப்போ வாழ்ந்த ஔவையார் 3.
அவதான் வான்கோழியை பாடுவா. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினால் போதுமே கல்லாதான் கற்ற கவி. வான்கோழியை பாடினது 3வது ஔவையார். மொத்தம் 3 ஔவையார். நம்ம ஜெமினி SS வாசன் 3 ஔவையாரையும் சேர்த்து அவியலா ஒரு படம் எடுத்து விட்டாரு. ஆனால் ஔவையாரை பற்றி அதுக்கு அப்புறம்தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் KB சுந்தராம்பாளுக்கு 1 லட்சம் ரூபா எப்போ 1950 என்னவோ ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1 லட்சம் ரூபான்னா இப்படி 2 வீடு கட்டிவிடலாம். இந்த அரண்மனை மாதிரி 2 அரண்மனை கட்டிவிடலாம். சரி, ஔவையார் மேலே போற சிவபெருமானுடைய திருவோலக்கம். முதல்ல போகிறது தமிழ். ஔவையார் போன உடனே ஔவையாரே வந்து உட்காருன்னாராம் சிவபெருமான். உட்கார்ந்தான். 2வது யாரு போகணும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ள போனார். சுந்தரா வந்தியா, பெருமானே 18 ஆண்டுகள் உங்களை விட்டு பிரிந்திருந்தேன், இப்பொழுது திருவடியை தேடிக்கொண்டு வந்து விட்டேன். என் பின்னால் சேரமான் பெருமாள் வருகிறார், உங்கள் உத்தரவு வேண்டும், வர சொல். சேரமான் பெருமாள் உள்ள வந்தாராம். சிவபெருமான் கேட்டாராம், நாம் அழைக்காமல் ஏன் வந்தாய்? அவர் சொன்னாராம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை பிடித்து கொண்டேன், திருவருள் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அம்மா, நான் சொல்றது புரியுதா புரியலையா? அடியாரை பிடிச்சுக்கிட்டா ஆண்டவன் வந்துடுவான். இங்கன ஒருத்தன் மாட்டை இழுத்துக்கிட்டு போகிறான். இந்த மதகுபட்டி ரோடு, மெயின் ரோடு இருக்குல்ல, மெயின் ரோட்டில் மாடு திருப்பத்தூர் பக்கம் இழுக்குது, இவன் சிவகங்கை பக்கம் இழுக்கிறான். இவன் இழுப்பு சிவகங்கையை நோக்கி, மாடு இழுக்கிறது திருப்பத்தூரை நோக்கி. நம்ம மெயின் ரோட்டில் 2 இழுக்குது தக்கஃபார். ஒரு பெரிய மனுஷன் வந்தார். என்னப்பா, எங்கே போகணும்? எங்கே போகணும்? நான் சிவகங்கை பக்கம் போகணும். மாடு அந்த பக்கம் இழுக்கு. அவ்வளோதானே. கண்ணுக்குட்டியை எங்கே இருக்கு? இந்த இருக்கு. பிடிச்சிக்கிட்டாரு. கைத்தை விடு, விட்டார். மாடு ஓடுனுச்சு எதிர்பக்கம். நான் அப்பவே சொன்னேன், நான் இந்த பக்கம்தான் போகணும். மாடு எதிர்த்து ஓடுது. பேசாம இரு. ஓடுன மாடு திரும்பி பார்த்தது, கண்ணுக்குட்டியை காணாம். நம்ம ஆளு கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கத்துக்கு போறாரு. மாடு பார்த்தது, திரும்பி பின்னாலே வருமா, விட்டுட்டு போகுமா? கண்ணுக்குட்டிக்கு பின்னாலே பசுமாடு வருவது போலே அடியார்களுக்கு பின்னாலே ஆண்டவன் வருவான். அடியார்களை பிடித்து கொண்டால் ஆண்டவனை பிடித்து கொள்ளலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிடித்து கொண்டேன், நான் கைலையை நோக்கி வந்து விட்டேன். சேரமான் பெருமாள் கும்பிட்டார். சிவபெருமானே, என்ன? நான் உங்கள் மீது ஒரு நூல் பாடி இருக்கிறேன். கெட்டிக்காரர் அதையும் தூக்கிட்டு போயிருக்காரு. என்ன நூல்? திருக்கைலாய ஞான உலா. எங்கே பாடு? சிவபெருமான் முன்னாலே, ஔவையார் முன்னாலே, சுந்தரர் முன்னாலே, ஐயப்ப சாமி முன்னாலே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஔவையார் பார்த்து கேட்க நம்முடைய சேரமான் பெருமாள் அந்த நூலை அரங்கேற்றினார். திரும்பினார் சிவபெருமான். சுந்தரா, நீ ஏதோ 10 பாட்டு பாடிக்கிட்டே வந்தியே? ஆமா. தானெனை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே, நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து, வானவர் வந்ததிர் கொள்ள மத்த யானை அருள் புரிந்தேன், ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊனையும் உடம்பையும் வேறாக்கி என்னை கொண்டு வந்துட்டான். நொடித்தான் மலையினா கைலாச மலை. இந்த பாட்டு இருக்கா? இந்த இருக்கு, ஏற்ற கொண்டா. சேரமான் பெருமாளே, அந்த பாட்டு இந்தாருக்கு ஏற்ற கொடு. சிவபெருமான் வாங்கினாரா? ஐயப்ப சாமி, ஐயப்பன் பக்கத்தில் வந்தார். என்ன செய்யணும்? இந்த 2 பாட்டையும் எடுத்துக்கோ. இங்கே கைலாசம், இந்த பூதங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இது தமிழ்நாட்டுக்குத்தான் தெரியும். இந்த நூலை நீ எடுத்துக்கொண்டு போய் திருச்சிக்கு பக்கத்திலே திருப்பட்டூரிலே கொடுத்து விடு. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா? அதுக்கு இப்போ என்னமோ பேர் சொல்கிறாங்களே. பாருங்க, பிரம்மாவுடைய ஊர். பிரம்மாவுக்கு சிலை இருக்கு. எல்லாரும் ஜாதகத்தை கொண்டு அங்கே வச்சு பிரம்மாவை கும்பிட்டு, ஐயா சாமி இந்த ஜாதகத்தை கொஞ்சம் திருத்தி கொடுங்கிறாங்க. திருப்பட்டூர் ஐயப்ப சாமி அங்கே போய் இந்த நூலை வெளியிட்டார். சரி, இப்போ நான் கதையை பத்தான் தொடங்குறேன்.
அந்த முதல்ல போனது யாரு? ஔவையார். சிவபெருமான் ஔவையாரை பார்க்கிறாரு. பாட்டி, நீ எப்படி எல்லாருக்கும் முன்னால வந்தே? நான் அவருக்கு தெரியாதா? நமக்காக கேட்கிறாரு. பாட்டி என்ன சொல்ல தெரியுமா? சிவபெருமானே, திருக்கோவிலூரில் நான் வழிபாடு செய்தேன். திருக்கோவிலூர் எங்கே இருக்கு? திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே இருக்கு. திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் திருக்கோவிலூர். திருக்கோயிலூருக்கு என்ன பெருமை தெரியுமா? அட்ட வீரட்ட தலங்களில் அதுவும் ஒன்று. சிவபெருமானுடைய வீரத்தை காட்டிய திருத்தலங்களில் அதுவும் ஒன்று. இரண்டாவது, ஆழ்வார்கள் முதலில் மங்களாசாசனம் செய்த ஊர் திருக்கோவிலூர். முதல் ஆழ்வார்கள் 3 பேர் கூடி முதல்ல பாட்டு பாடினாங்களே, அது திருக்கோவிலூர். இந்த நம்ம 63 நாயன்மார்களில் மெய்ப்பொருள் நாயனார் வாழ்ந்தது திருக்கோவிலூர். ஞானானந்த சுவாமிகள் பெரிய திருமணம் அமைத்து எல்லோருக்கும் ஞானத்தை வாரி வழங்கியது திருக்கோவிலூர். ரகோத்தம சுவாமிகள் பிருந்தாவனம் இருப்பது திருக்கோவிலூர். கபிலர் கடைசியாக சென்று வடக்கிருந்து உயிர் நீத்த ஊர் திருக்கோவிலூர். நான் வருஷத்துக்கு ஒரு தரம் திருக்கோவிலூருக்கு போகிறேன், கபிலர் விழாவுக்காக. இவ்வளதையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன். திருக்கோவிலூரிலே சிவபெருமான் சந்நிதி. நம்ம ஔவையார் சிவபெருமானை கும்பிடுகிறாள். முன்னால ஒரு பெரிய பிள்ளையார். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணித்தான் உள்ள போகணும். ஔவையார் பிள்ளையார் பூஜையை ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு ஆடி சுவாதி. ஔவையாருக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போறார். என்ன தோணுது? நம்மளும் போயிடுவோம், போதும், இந்த வாழ்க்கை போதும். பூஜை மணியை வேகமாக அடித்தா. நம்ம ஆஃபீஸுக்கு டைம் ஆனால் சிவபெருமானுக்கு வேகமாக பூஜையை முடிக்கிறோம் பாருங்க. பிள்ளையார் கேட்டார், என்ன பாட்டி, என்ன அவசரம்? இல்லை, இன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போகிறார், நானும் போகலான்னு நினச்சேன். அதான் மணி. கவலைப்படாது, மெதுவாக அடி, மெதுவாக பாடு, நான் கொண்டே சேர்க்கிறேன். அப்போத்தான் பாட்ட ஆரம்பிச்சா. சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட. பிள்ளையார் கொண்டே முதல்ல நிறுத்தி விட்டாரு. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? மொத்தம் எத்தனை வரி சொல்லுங்க? எங்கூட சேர்ந்து சொன்னீங்கள்ல, விநாயகர் ராகவல் எத்தனை வரி? அதெல்லாம் யாரு சார் எண்ணிக்கிட்டு இருக்கா? 72 வரி. நம்ம சிவபுராணம் படிக்கிறோமில்ல ஆச்சு, எத்தனை வரி? 95 வரி. விநாயகர் ராகவல் எத்தனை வரி? 72 வரி. சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட. சீதம்னா குளிர்ச்சி, களவம்னா சந்தனம். பெருமான் திருவடி குளிர்ச்சியாய் இருக்கிறது. சந்தனம் மாதிரி இருக்கு, சந்தனம் சாத்தப்பட்டும் இருக்கு. அதுல சிலம்பு போட்டிருக்காராம். அது பல இசை பாடுதான். என்ன அர்த்தம்? உலகத்துக்கு ஆரம்பம் சவுண்டு. There was sound at the beginning. பைபிள். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, அப்பர் சுவாமி வாக்கு. கதிர் வெடித்து பிளம்பு விழ, கண்ணதாசன். அங்கிருந்து சூரிய மண்டலத்திலிருந்து பெரிய சத்தத்தோட பூமி விழுந்துச்சான். பிங் பாங் தியரிங்கிறேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெடிச்சு விழுந்துச்சான். உலகத்துக்கு ஆரம்பம் என்ன? சத்தம். நடராஜா கையில் என்ன வச்சிருப்பார்? உடுக்கை. சவுண்டு படைத்தலுக்கு அடையாளம். முதல்ல எது கேட்குது? பிள்ளை பெருமானாகிற விநாயக பெருமானுடைய திருவடியில் சிலம்பு ஓசை கொடுக்குதே, அதிலிருந்து தாண்டா உலகமே வந்தது. சீதக்களவ செந்தாமரை. அவர் திருவடி எப்படி? தாமரை. தமிழ் இலக்கியங்கள்ல தாமரைக்கு உள்ள இடம் வேற எதுக்கும் கிடையாது. முருகன் திருவடி எப்படி? தாமரை புரையும் காமர் சேவடி. சிவபெருமான் திருத்தோள் எப்படி? 1000 தாமரை போலும் 1000 சேவடியானும். எல்லாம் தாமரை. சிவபெருமான் சரி, அம்பாளுக்கு முகம் தாமரை, சிவபெருமான் உடம்பு பூரா தாமரை. தமிழுக்கும் தாமரைக்கும் அந்த காலத்திலே தொடர்பு ரொம்ப உண்டு. இப்பத்தான் தமிழ்நாட்டுக்கும் தாமரைக்கும் தொடர்பு எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது மட்டும் நமக்கு நல்லா புரிஞ்சிருமே.
அவங்க அத்தனை பாட்டும் தாமரைப்பூ. முதல் வரி என்ன? சீதக்களவ செந்தாமரை. மகாலட்சுமி இருக்கிறது செந்தாமரை, சரஸ்வதி இருக்கிறது வெண்தாமரை. சீதக்களவ செந்தாமரை பூம் பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும், இடுப்பல கட்டுறது அரைஞான், பூந்துகில் ஆடையும் வெள்ளவளேர்னு ஆடை. எப்படி? சுக்குலாம் பரதரம். சுக்குலம்னா வெள்ளை ஆடை, வெள்ளை நிறம். பெருமானுக்கு ஆடை வெள்ளை நிறம். சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப. அழகான இடுப்பு, அதிலே இந்த ஆடை அழகாய் தெரிகிறது. சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப. பேடை வயிறும், வைத்துக்கொள்ள உலகம் பூரா அடக்கமா. பெரும்பாரக்கோடும், கொம்பு தந்தாம், பெரும்பாரக்கோடும் வேடமுகமும், யானை முகம், வேடமுகமும் விலங்கு செந்தூரமும். செந்தூரம் வச்சா சர்வ மங்களம். சீதாதேவி செந்தூரத்தை நெத்தியில வச்சிருந்தாளாம். ஆஞ்சநேய சாமி போய், அம்மா ஏன் செந்தூரம் வைக்கிறேன்னு கேட்டார். நான் செந்தூரம் வச்சா ராமச்சந்திர மூர்த்தி ரொம்ப நாளைக்கு இருப்பாருன்னாலாம். ஆஞ்சநேயன் என்ன பண்ணா? செந்தூரத்தை வாரி உடம்பு பூரா பூச்சிவிட்டேன். ஏன்? அவர் ரொம்ப 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 நாளைக்கு இருக்கணும்மா. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனால் என்னம்மா பண்ணுறீங்க? செந்தூரத்தை எடுத்து வைக்கிறீங்களா இல்லையா? பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப. பேடை வயிறும் பெரும்பாரக்கோடும். அதில் வேடிக்கை தெரியுமா? 2 தந்தம், ஒரு தந்தம் நல்லா இருக்கும், ஒரு தந்தம் ஒடிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், பிள்ளையார் மனுஷனா மிருகமா? உடம்பு மனுஷ உடம்பு, தலை யானைத்தலை. மனுஷனும் தான் மிருகமும் தான். சரி, யானைத்தலைன்ட்டிங்க. ஆனா பெண்ணா? ஆண் யானைக்கு 2 தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது, உள்ளதான் இருக்கும். இவருக்கு ஒரு தந்தம் இருக்கு, ஒரு தந்தம் இல்லை. ஒடிச்சு எழுதி விட்டாரு மகாபாரதத்தை. அப்போ ஆனா பெண்ணா? ஆணுந்தான் பெண்ணுந்தான், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். மகாபாரதத்தை எங்கே எழுதினாரு? இமயமலையில் எழுதினாரு. இந்த பத்ரிநாத்னு போயிருக்கீங்களா? யாராவது கையை தூக்குங்க. சந்தோஷம். அதே அப்பா போயிருக்கீங்க. பத்ரிநாத்துக்கு மேலே மானான்னு ஒரு குகை, 1 கிலோமீட்டர் மலையில் ஏறணும். நான் ஏறினேன் 2005. இப்போ பயமாக இருக்கு, அப்போ ஏறினேன். 1 கிலோமீட்டர் மேலே ஏறினா சன்னியாசிகள் தவம் பண்ணுறாங்க. நெகம் இவ்வளவு நீளத்துக்கு இருக்கு. மானா குகை. அந்த குகையிலிருந்து பார்த்தா ஒரு நதி மேலே இருந்து அருவி விழுகுது. அருவி ஓடணுமில்ல, காணாம போச்சு. என்னடா? சரஸ்வதி நதி. அருவி விழுந்தது, பூமிக்குள்ள போயிடுச்சுங்க, காணாமுங்க. எங்க வெளியே வருது? அலகாபாத்தில் பிரயாகையில் உள்ளே ஒரு பக்கம் கங்கை, ஒரு பக்கம் யமுனை, கீழே இருந்து சரஸ்வதி. அது வரைக்கும் பூமிக்குள்ளே ஓடுது சரஸ்வதி நதி, பார்க்க முடியாது. சரஸ்வதி நதி கரையிலே ஒரு குகை. குகையிலே தான் வியாச பகவான் பாரதத்தை சொன்னார். பிள்ளையாரை கூப்பிட்டாராம். பிள்ளையாரே, நான் பாரதம் சொல்லுவேன், நீ எழுதணும். பிள்ளையார் சொன்னாராம், நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். வியாசர் சொன்னாராம், நீ அர்த்தம் புரிஞ்சுதான் எழுதணும். வியாசர் சொல்லிக்கிட்டே போவார். அர்த்தம் கடுமையா இருக்கிறாப்புல ஒரு வார்த்தையை போடுவார். பிள்ளையார் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்குள்ள இவர் அடுத்த சுலகத்தை ரெடி பண்ணி விடுவார். எழுதிக்கிட்டே இருந்தாரா, எழுத்தாணி ஒடிஞ்சு வச்சு. அந்த ஆளு கொட்டுறாரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. சடக்குன்னு என்ன பண்ணாரு? தந்தத்தை முறிச்சு எழுத ஆரம்பிச்சாரு. பாரதத்தை மேறு வெளி வெளி திகழ் கோடொடித்த நாளில் வரை வரைபவர் பானிரக்கணேசர் குவாகுவாகனர் இளையோனே. திருப்புகழ்.
இந்த பிள்ளையார் எழுதினார்ல அந்த குகை அங்கே இருக்கு. குகையில் பிள்ளையார் வடிவம் இருக்கு. பக்கத்தில் மகாபாரதம் சொன்ன வியாசர் வடிவம் இருக்கு. ஒரு டீ கடை இருக்கு. நம்ம கேரளத்துக்காரரு டீ கடை போட்டிருக்காரு. டீ கடைக்கு பேர் தெரியுமா? லாஸ்ட் டீ ஸ்டால் இன் இந்தியா. LAST, நாட் LOST. ஆமாம், அதை தாண்டி குதிச்சா அந்த பக்கம் சீனா. கடைசி டீ ஸ்டால் அதுதான். அந்த இடத்துல எழுதினாராம் பிள்ளையார். ஒரு தந்தத்தை ஒடிச்சதுனால 1.5 தந்தம் தான் இருக்கும். இது உள்ளே இருக்குது, இது வெளியில் இருக்கு. வேளமுகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும். பிள்ளையாருக்கு எத்தனை கை? 5 கரமும் அங்குச பாசமும். ஒரு கையில் அங்குசம், ஒரு கையில் பாசம், வினைகளை மாற்றுவதற்கு. சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலகிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகரிப்பர் பேடை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேடமுகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். பிள்ளையார் என்ன நிறம்? சிவப்பு. அப்பா சிவப்பு. சிவபெருமான் நல்ல சிவப்பு. முருகப்பெருமான் சிவப்பு. அம்மா சிவபெருமான் பொன்னரம். மீனாட்சி என்னறம்? பிள்ளையார் என்ன நிறம்? யானை என்ன நிறம்? நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் ப்ளூ கலர். நாங்கள்லாம் பிளாக் இல்லை, புரியுதா? நாங்கள்லாம் என்ன கலர்? ப்ளூ கலர். ஆப்பிரிக்காவில் போனால் பிளாக்கு பார்க்கலாம். பிளாக்குன்னா என்ன? அட்டகரியாக இருக்கும், தொட்டா ஒட்டிக்கும், அதான் பிளாக். அம்பாள் என்ன நிறம்? நீல நிறம். ராமர் என்ன நிறம்? நீல நிறம். பச்சைமா மலை போல் மேனி நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான். அப்போ நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் தொங்குது, வாய் தொங்குது. 4 புயமும். இருன்னா கனமான, கனமான 4 புயம். இங்கிட்டு 2 கை, இங்கே 2 கை. இப்போ ஒன்று முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா பிள்ளையாருக்கு எத்தனை கை? 4, தும்பிக்கை 5. நம்ம கற்பக பிள்ளையாருக்கு எத்தனை கை? 3 கை தான். ஒரு கையில் சிவலிங்கம், ஒரு கை இடுப்பில் இருக்கும், தும்பிக்கை 3 தான். மனுஷனுக்கு எத்தனை கை? 2 கை. ஆரம்பத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட திருமேனி கற்பக பிள்ளையார். வேற எங்கேயும் இப்படி அமைப்பு கிடையாது. தாய்லாந்தில் ஒரு வடிவம் இருக்கு, குன்னக்குடியிலே ஒரு சிலை இருக்கு. ஆனால் மூல விக்கிரகமாக புடைப்பு சிற்பமாக இருப்பது நம்ம கற்பக பிள்ளையார் ஒன்று தான். 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும். சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. பிள்ளையாருக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. சிவபெருமான் = பிள்ளையார், மறக்காதீங்க. 3 கண்ணும் மும்மதச் சுவடும். யானைக்கு மதம் பெருகும், 3 மதம் பெருகும். அது பெருகிட்டா யானைக்கு வேகம் வந்துடும். 3 கண்ணும் மும்மதச் சுவடும் 2 செவியும். அடித்தா காற்று வரும், அவ்வளவு பெரிய காது. இலங்கு பொன்முடியும், மணிமுடி. 3 கண்ணும் மும்மதச் சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும். மார்பில் முப்புரி நூல். ஒரு கேள்வி கேட்குறேன், முடிச்சிருவேன். பிள்ளையார் பட்டி பிள்ளையாருக்கு பூநூல் உண்டா இல்லையா? இல்லை. ஆரம்பம். பின்னால் வந்த பிள்ளையாருக்கெல்லாம் உண்டு. 3 கண்ணும் மும்மதச் சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதங்கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே. பாட்டு நிறைய போகுது. மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன். அமுத நிலையும் ஆதித்த நியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 2 நிலையும். இன்னொன்று சொல்கிறாரு, நான் எங்கெங்கே தொட்டுக்கிட்டு போகிறேன். புரியட்ட காயம். அது என்ன புரியட்ட காயம்? நான் இருக்கிறேன்.
உடம்பும் உயிரும் சேர்ந்துருக்கு. பிரிஞ்சிட்டா என்ன ஆகும்? உயிர் தனியாக போயிடும். 8 சமாச்சாரம் விலகி போயிடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மனம், சித்தம், புத்தி 8 போயிடும். இந்த உடம்பில் தண்ணி இருக்குது, இந்த உடம்பில் காற்று இருக்குது, ஆகாசத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளதும் இறந்து போனால் போயிடும். நம்ம கொண்டு போய் போட்டு முடிச்சிடுறோம்ல. இதோட மனம், புத்தி, சித்தம் எல்லாம் போயிடும். இந்த 8 தனியாக நிற்கும். அடுத்த பிறவி எடுக்கிறோமில்ல, கப்புன்னு வந்து பிடிச்சிக்கும். அப்போ இந்த மனசு அங்கே வரும். புரியுதா? இப்போ இன்னொன்று கேட்கவா? இங்கே நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையா? காலம்பரை டிஃபன் சாப்பிட்டீங்க, அம்மா சாப்பிட்டீங்களா இல்லையா? மத்தியானம் நல்லா சாப்பிட போகிறீங்க. இந்த சாப்பாடு எத்தனை மணி நேரத்துக்கு உடம்புல நிற்கும்? அவ்வளவுதான். இங்கே உட்கார்ந்து விநாயகர் அவர்கள் கேட்குறீங்க, இந்த அறிவு எத்தனை காலத்துக்கு மனசில் நிற்கும்? சொல்லுங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலையும் வந்து ஒட்டிக்கும். திருவள்ளுவர் சொல்கிறார், ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. 7 பிறவியிலையும் வந்து கப்புன்னு பிடிச்சிக்குமா. அதனால தான் சொல்லுவான், சாப்பாடு போடுற இடத்துக்கு போகாமல் இருக்கலாம், அறிவு கொடுக்குற இடத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது. அறிவு எப்போ? 7 ஜென்மத்துக்கு நம்மளை விடாது. இப்போ கேட்குறீங்களா, இந்த மனசு தானே அடுத்த பிறவியிலை வந்து ஒட்டிக்குது. புரி அட்ட காயம்னா என்ன அர்த்தம்? 8 சமாச்சாரம் அப்படியே போய் ஒட்டிக்கும். என்ன 8? வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, நீராகி, அப்புறம் மனம், புத்தி, சித்தம் 8 அப்படியே அடுத்த பிறவிக்கு கண்டினியூ ஆகும். இதெல்லாம் எத்தனை ஞானங்கள் இதில். புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபாலவாயில். அது என்ன கபாலவாயில்? பிரமரந்தர ஸ்தானம். இது துறக்கணும் ஞானிக்கு. இறக்குற போது சில பேர் கண்ணை திறந்துக்கிட்டு கிடப்பேன். உயிர் கண் வழியாக போச்சுன்னு அர்த்தம். அடுத்த பிறவியில் கண்ணுக்கு இனிமையாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். சில பேருக்கு மூக்கு வடைச்சிருக்கும், மூக்கு வழியாக போச்சுன்னு அர்த்தம். அடுத்த பிறவியில் சந்தனம், ஊதுவத்தி கமகமான்னு உட்கார்ந்துருப்பேன். சில பேருக்கு காது வழியாக போயிருக்கும். அடுத்த பிறவியில் நல்ல கச்சேரி கேட்பேன். வாயை திறந்துக்கிட்டு ரொம்ப பேர் கிடக்கிறேன். அடுத்த பிறவியில் டேஸ்ட்டாக சாப்பிடுவேன். கொப்பூல் திறந்து கிடக்கும். அடுத்த பிறவியில் நிறைய சாப்பிடுவேன். எந்த துவாரத்தின் வழியாக உயிர் போயிற்றோ அந்த துவாரத்துக்குரிய இன்பத்தை அடுத்த பிறவியில் அனுபவிப்பான் அதிகமாக. சில பேருக்கு உச்சந்தலை பிரமரந்தர ஸ்தானம் கபாலத்தின் வழியாக போனால் அடுத்த பிறவி கிடையாது. இது வழியாக போகணும். நம் ஊர் சாமியார்கள் சன்னியாசிக்கெல்லாம் இது வழியாக போகணும்னு அர்த்தம். சன்னியாசியாக இருந்தா போகமாட்டேங்குது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க? சாமியாருக்கு தலையில் தேங்காய் உடைக்கிறாங்க. அப்படியாவது உடையட்டும், தேங்காய் தான் உடையுது. கிருபானந்த வாரியார் சுவாமி இமயமலையை ஒட்டி அமர்நாத்துக்கு போனார். ஒரு சாமியாரை பார்த்தார். அவர்கிட்ட ஒரு மணி இருந்தது. இது என்ன மணி? சிகாமணி. என்ன சொல்கிறீங்க? பல ஆண்டுகள் பிரம்மச்சரியத்தோடு யோகாவில் தியானம் பண்ணினார். உடம்பில் உள்ள சத்து மேலே கிளம்பி கபாலத்தின் வழியாக வெளியில் வரும் அந்த மணிக்கு சிகாமணின்னு பேர். கால் மாட்டில் வச்சா தலைமாட்டுக்கு போயிடும். வைரவங்கோயிலில் அழிஞ்சி மரம்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கொட்டை கீழே விழுந்தா மரம் இழுத்துக்கிட்டுரும், திரும்ப ஒட்டிக்கு இந்த இன்னும் இருக்குது. 2-3 மரம் வச்சுருக்காங்க. கிளச்சுவல்பட்டி ஆட்சி கொண்டாந்து வச்ச மரம் அந்த காலத்தில் அழிஞ்சில். அது மாதிரி உடனே இழுத்துக்கும். மூலாதாரத்தின் 3 கனல் இவ்வளதெல்லாம் செய்யும். கடைசி விநாயகப் பெருமானை பற்றி ஒரு சிறப்பை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்.
ஒரே ஒரு சிறப்பு. ரொம்ப நல்லா கேட்குறீங்க. இது சாதாரண மக்கள் கேட்க முடியாது. இது பூரா ஞானம், இது பூரா யோகம். அட்டாங்க யோகத்தில் ஒரு பகுதி பிராணாயாமா. யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு 8 படி. அதையெல்லாம் இவர் சொல்கிறார். நம்முடைய ஔவையார் இதையெல்லாம் சொல்கிறாங்க. மே மாதம் நல்ல வெயில். ஒருத்தன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப தாகமாக இருக்குது. ஒரு மரம், நல்ல அழகான மரம், மரத்துக்கு கீழே வந்தான். அப்படி சாஞ்சான். அப்பா ரொம்ப வேர்க்குதேன்னு நினச்சான். காற்றடிக்க ஆரம்பிச்சது. காற்றுன்னா என்ன காற்று? தென்றல் காற்று. புரியுதா? வடக்கேருந்து வந்தால் வாடை, கிழக்கேருந்து வந்தால் கொண்டல், மேற்கேருந்து வந்தால் மேல் காற்று, தெற்கிலிருந்து வந்தால் தென்றல். தென்றல் அடித்தா உடம்பு நல்லா இருக்கும். நடராஜா எந்த பக்கம் பார்த்து ஆடுறாரு? தெற்கு. ஏன்? ஆடுறவருக்கு தென்றல் காற்று மூச்சில் பட்டா நல்லா இருக்கும். விவரம் இல்லாமல் ஆடுறாரு. நமக்கே இவ்வளவு விவரம் இருக்கு, அவருக்கு இருக்காதா? இன்னும் ஒன்று, தமிழ் இங்கேருந்து தானே வருது, தென்னாட்டில் இருந்து. பாடுறவன் பக்கம் தானே ஆடுறவன் பார்த்து ஆடுவான். அதனால தென்னாட்டை பார்த்து ஆடுறாராம். சரி, என்ன சொல்ல வந்தேன்? நமக்கு தென்றல் காற்று அவனுக்கு அடிச்சுது. அட நல்ல காற்றடிச்சுது. தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கிடைச்சா தேவலை நினச்சானா, தண்ணி வந்துருச்சு தாப்பில். குடித்தான். அட பசிக்குது, கொஞ்சம் சோறு கிடைச்சா தேவலை. எதிர்த்தாப்பில் அருமையாக சாப்பாடு வந்துருச்சு. போட்டு சாப்பிட வேண்டியதானே இந்த புத்தி. சாப்பாட்டை பரிமாறுறதுக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா தேவலை. அதுவும் பொண்ணு அழகாக இருக்கணுமா இவன் சோறு பரிமாறுறதுக்கு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? தாய் கையினாலேயோ சகோதரி கையினாலேயோ மனைவி கையினாலேயோ சாப்பிட்டா அந்த சோறு இனிமை. சமயக்காரன் கையினால் சாப்பிட்டா அது சாபம், வேற விஷயம். ஏன்னா இவங்க சோறு போடுற பொழுது பிரியமாக சோறு போடுவாங்க. என்ன நினைச்சான்? ஒரு அழகான பொண்ணு வந்துருச்சு. அருமையான தலைவாழை இலை போட்டு இவனுக்கு எல்லாம் பரிமாற இவன் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டான். தூக்கம் வருது, உண்ட மயக்கம். ஒரு கட்டிலும் மெத்தையும் இருந்தால் தேவலை. வந்துருச்சு, படுத்தான். இது வரைக்கும் ஒழுங்காக நினச்சான்ல இந்த கிறுக்கு புத்தி. என்ன நினச்சி தெரியுமா? இது ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் அவர் நினைக்க மாட்டார். என்ன நினைச்சான்? நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதே. இப்போ ஒரு புலி என் மேலே பாஞ்சு அழுத்தி விட்டா, புலி வந்தது, பாஞ்சது, முடிஞ்சு வச்சு. ஏன்னா இவன் உட்கார்ந்திருந்த மரம் கற்பக மரம். கற்பக மரத்துக்கு கீழே இருந்து என்ன நினைச்சாலும் நடக்கும். கடவுள் கற்பக மரம். கீழே உட்கார்ந்து நல்ல சிந்தனை செய்யுங்கள், நடக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். இருங்க. இந்த கற்பக மரத்துக்கு வறுமை வந்துருச்சு. நினைச்சதை கொடுக்கிற கற்பக மரம் எங்கே போகுமா? நேர பிள்ளையார் பட்டிக்கு போய் கற்பக பிள்ளையார் காலில் விழுந்துருமா? அவர் தான் இதுக்குள்ள வறுமையை தீர்த்து வைப்பாராம். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கிற கற்பக மரத்துக்கே வறுமை வந்தால் அந்த வறுமையையும் தீர்க்கக்கூடியவர் கற்பக பிள்ளையார். யாரு பாடுறார்? கோவிலூர் ஆண்டவர். கோயிலூர் கோயிலை கட்டினாரே 1818 ஒட்டி கோவிலூர் ஆண்டவர் முத்துராமலிங்க ஞான தேசிகர். அவர் பாடுகிறார், முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் முழுதகத்து முகத்தினானை அற்ப சுகத்தினை அழுத்தார் ஐங்கரனை பிற்பவமும் அகற்றுங்கோவை சொற்பொழுது புரியாத வணிகர் குலம் தினம் வணங்கும் துணைத்தாளானை கற்பகத்தின் மிடியகற்றும். மிடின்னா வறுமை, சல்வார் கம்மீஸ் மிடி இல்லை. கற்பகத்தின் மிடியகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பாம். மற்ற தெய்வங்களை கும்பிடுறதை விட பிள்ளையாரை கும்பிடுறது ரொம்ப எளிமை. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுதுகிறார்,
முருகப்பெருமானை வைத்து கும்பிட வேண்டுமென்றால் முறையாக மருந்து சாத்தி அட்டமங்கலங்கள் 8 மருந்துகள் எல்லாம் சாத்தி அப்பொழுதுதான் அவருக்கு தெய்வத்தன்மை வரும். கும்பிட வேண்டும். நம்ம கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம்ல, 8 மருந்து சாத்திரமா இல்லையா? சிவபெருமானை கும்பிடணும்னா மருந்து சாத்தித்தான் கும்பிடணும். முருகனை கும்பிடணும்னா மருந்து சாத்தித்தான் கும்பிடணும். திருமாலை கும்பிடணும்னா மருந்து சாத்தித்தான் கும்பிடணும். பிள்ளையார ஒன்று கூட வேண்டாம், வெறும் பிள்ளையாரை வச்சா அவர் பெரும் பிள்ளையார மாறி போயிடுவார். ஒரு பையில் ஒரு படம் வச்சிருந்தா போதும். எந்த விதமான ஏற்பாடுகளையும் கருதாமல் பிள்ளையார் மண்ணில் பிடிக்கலாம், மரத்தில் பிடிக்கலாம், மஞ்சளில் பிடிக்கலாம், இதில் வேணாலும் பிடிக்கலாம். எளிமையான தெய்வத்துக்கு பெயர் விநாயகன். முடிக்கிறேன். இதுக்கு என்ன பேர்? விநாயகர் ராகவன். விநாயகன்னா என்ன அர்த்தம்? நாயகன்னா தலைவன், இன்னொரு அர்த்தம் கணவன். நாயகன்னா கணவன், விநாயகன் அப்படின்னா ஈடு இணை இல்லாத தலைவன். வி சேத்தா ஓமை இல்லைன்னு அர்த்தம். கிருகம்னா வீடு, விக்கிரகம்னா ஈடு இணை இல்லாத வீடு. பூதின்னா செல்வம், விபூதின்னா ஈடு இணை இல்லாத செல்வம். நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணை இல்லாத தலைவன். பிள்ளையார் எங்கே இருப்பார்? எல்லா இடத்திலையும் இருப்பார். என்ன கேட்டால் கொடுப்பார், என்ன கேட்டாலும் கொடுப்பார். வேடமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும், வெற்றி முகத்து வேலவனை தொழ புத்தி மிகுத்து வரும். வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே, அப்ப முப்பழம் அமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொழ வினை அருமே. கடைசி எப்படி முடிக்கிற ஔவையார்? சத்தத்தினுள்ளே சதாசிவங்காட்டி. ஓம் நம சிவாய, அதான் சத்தம். அதிலே சதாசிவம் காட்சி கொடுக்கும். சத்தத்தினுள்ளே சதாசிவங்காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கங்காட்டி. இங்கே தான் சிவலிங்கம். ஞானிகள் யோகிகள் கடைசி காலத்திலே சிவலிங்கமாக மாறுவார்கள். திருவொற்றியூரிலே பட்டினத்தடிகள் சிவலிங்கமாக மாறினார். கடைசி காட்சி சிவலிங்கம். சித்தத்தினுள்ளே சிவலிங்கங்காட்டி, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய். அணுவை விட சின்னவர், அப்பாலுக்கு அப்பாலாய் இருப்பவர். கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி. கரும்புக்கு 3 கண் இருக்கும், இவருக்கு 3 கண் உண்டு. 3 கண் கரும்பு. இவர் யானைக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும். கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி. விபூதி பூசரம். விபூதி பூச பூச உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. வேட நீரும் விளங்க நிறுத்தி, கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி. அடியார்கள் கூட்டத்தோடு நம்மளை சேர்த்து வைப்பார். இவ்வளவு நேரம் வச்சாரா இல்லையா? கூடும் அன்பர் குழாத்துடன் கூட்டி, அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து. 5 அக்கரம், 5 எழுத்து என்ன சொல்லுங்க? 5 எழுத்து என்ன? நமச்சிவாய. நமச்சிவாயவா சிவாய நமவா? 2 5 எழுத்து தானே. மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிப்பாரா? கடைசி 555வது பாட்டில் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்பார். ஆமாம், நமசிவாயங்கிறது தேவலியா, சிவாய நமங்கிறது தேவலியா? திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார், நமசிவாயன்னு சொன்னால் இக சௌபாக்கியம் கிடைக்கும். பணங்காசு, பொண்டாட்டி பிள்ளை, எம்பி பதவி, 40க்கு 40 எல்லாம் கிடைக்கும். புரியுதா? தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நமசிவாயன்னு சொன்னா எல்லா இக சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். இதுவா அதுவா? திருநெல்வேலியில் ஒரு அம்மாட்ட கேட்டேன், சைவ பிள்ளைமார், அந்த ஆட்சி கெட்டிக்கார ஆட்சி. ஐயா,
80 வயசு வரைக்கும் நமச்சிவாய, அப்புறம் சிவாய நம. பைசா வேணும்ல. எங்க நீங்கள் பாட்டுக்கு சிவாய நமன்னு பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் இல்லை, உங்களை டிக்கெட் இல்லாமல் கூட்டிக்கிட்டு போனாலும் போவாங்க, எங்களைத்தான் கூட்டிக்கிட்டு போக மாட்டாங்க. புரியுதா? சிவாய நமன்னு சொன்னால் பஸ்ஸில் ஏற்றுவானா? மாட்டான்ல. அந்த ஆட்சி கெட்டிக்காரு. 80 வயசு வரைக்கும் நமச்சிவாய, அதுக்கப்புறம் சிவாய நமன். சத்தத்தினுள்ளே சதாசி. சார் நம்ம என்ன பண்ணணும்? ஆரம்பத்தில் நமச்சிவாயன், பக்குவமானதுக்கப்புறம் சிவாய நமன். எதையாவது சொல்லுங்க புண்ணியம். அட ஒன்றுமில்லாதுக்கு அதுவே பெரிய சத்தத்தினுள்ளே. ஆமாம், அது என்ன சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. நமசிவாயன்னா அர்த்தம் தெரியுமா? நான் என்பது மறைப்பு சக்தி. கடவுள் நமக்கு நிறைய மறைச்சுட்டார். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஜூன் 4ஆம் தேதி காலையில் வரைக்கும் தெரியலையே, அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது. இதுவே தெரியலை, நம்மளை பற்றி நமக்கு தெரியுமா? மறைச்சுட்டார். மறைப்பு சக்தி. மா என்பது மலங்கள், ஆணவம் கண்மம் மாயின். சி என்பது சிவபெருமான். வா என்பது பராசக்தி. யா என்பது ஆன்மா. நம சிவாய. அதான் 5 அக்கரத்தின் அரும்பொருள். 5 அக்கரத்தின் அரும்பொருள். நா என்பது மறைப்பு சக்தி. மா என்பது ஆணவ கண்ம மாயை. சி என்பது சிவம். வா என்பது பராசக்தி. யா என்பது ஆன்மா. நமசிவாயவில் நான் முதல்ல இருக்கு, சிவாய நமவில் சி முதல்ல இருக்கு. மறைப்பு தலைமை தாங்கினா தேவலியா, சிவபெருமான் தலைமை தாங்கினா தேவலியா? மறைப்பு தலைமை தாங்கினா எதெல்லாம் உண்மை இல்லையோ அதையெல்லாம் உண்மைன்னு நினைச்சு இகலோகத்திலே இருப்போம். சிவபெருமான் தலைமை தாங்கினா எது உண்மையோ அதை அறிந்து அவரோடு இணைந்து விடுவோம். சத்தத்தினுள்ளே சதாசிவங்காட்டீன், சித்தத்தினுள்ளே சிவலிங்கங்காட்டீன். அணுவுக்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தீன். கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டீன். அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை. இவ்வளவு நேரம் பேசினதும் தத்துவம். தத்துவம்னா தெரியுமா? பெரிய தத்துவம்னா என்ன? ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, ஏய் தத்துவத்துக்கும் பெரிய தத்துவத்துக்கும் என்னடா வித்தியாசம்? கேட்கிறவனுக்கு புரியாட்டி தத்துவம், பேசுறவனுக்கே புரியாட்டி பெரிய தத்துவம். அது மாதிரி இவ்வளவு நேரம் தத்துவத்தை கேட்டீர்கள், அது உங்கள் பெருமைக்கு எடுத்துக்காட்டு. தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக அறிவாளியின் விநாயக விரைகளல் சரணே. ஆரம்பத்தில் ஒரு 4 வரி, நடுவில் 2 வரி, கடைசியாக ஒரு 5-6 வரி விநாயகர் அகவல் அங்கே இருக்கிறதுன்னு தொட்டு காட்டி இருக்கிறேன். விநாயகர் அகவலுக்கு ரொம்ப பேர் அர்த்தம் சொல்கிறதே கிடையாது. பொட்டை நெற்று போட்டுட்டு விட்டுடுறாங்க, அர்த்தம் புரியாமல் படிக்கிறான். எல்லாருக்கும் நன்றி.